முன்னுரை பிரஃபேஸ். இந்த உலகம் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு நாம் கற்பனை செய்யாத பல தொழில்நுட்பங்கள் இன்று நம்முடைய தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனிதர்களின் வேலை முறை, சிந்தனை முறை மற்றும் வணிக முறை ஆகியவற்றை முழுமையாக மாற்ற ஆரம்பித்துவிட்டது. ஆனால் இந்த மாற்றத்தின் மத்தியில் ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. தொழில்நுட்பம் மாறுகிறது, ஆனால் மனித மனம் மாறவில்லை. மனிதர்கள் பல அட்வான்ஸ்டு டூல்ஸ் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் அவர்கள் இன்னும் பழைய சிந்தனை முறையிலேயே வாழ்கிறார்கள். பலரின் வாழ்க்கையில் இன்னும் தன்னம்பிக்கை, குறைவு தோல்வி, பயம், மனத்தடைகள், குழப்பமான சிந்தனை இவை போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால்தான் இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான பாதையை தேர்வு செய்கிறது. இந்த புத்தகம் வெறும் ஏஐ பற்றி மட்டும் பேசும் புத்தகம் அல்ல. அதேபோல் இது வெறும் மன வளர்ச்சி புத்தகமும் அல்ல. இந்த புத்தகம் 2 சக்தி வாய்ந்த உலகங்களை இணைக்கிறது. ஒன்று, மனித மனத்தின் புரிதல், மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 2, செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் ஆட்டோமேஷன், குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. முதலில் நாம் மனித மனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் உருவாகும் சிந்தனைகள், நம்பிக்கைகள் மற்றும் பழக்கங்கள் வாழ்க்கையின் திசையை எப்படி நிர்ணயிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாம் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்த முடியும். இந்த புத்தகத்தின் நோக்கம் ஒரு மனிதனை 2 நிலைகளில் மாற்றுவது. முதல் நிலை, அவருடைய சிந்தனை முறையை தெளிவுபடுத்துவது. 2வது நிலை, அவருடைய வேலை முறையை ஏஐ ஆட்டோமேஷன் மூலம் மாற்றுவது. இந்த 2 மாற்றங்கள் சேர்ந்தால் ஒரு புதிய வாழ்க்கை முறை உருவாகும். அதைத்தான் இந்த புத்தகம் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ லைஃப் சிஸ்டம் என்று அழைக்கிறது. இந்த புத்தகம் குறிப்பாக கீழ்க்கண்டவர்களுக்கு உதவும். தனது வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பும் ஒருவர், தனது அறிவை உலகுடன் பகிர விரும்பும் ஒருவர், ஏஐ கருவிகளை பயன்படுத்தி வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய விரும்பும் ஒருவர், டிஜிட்டல் நாலேஜ் ஈகோசிஸ்டம் உருவாக்க விரும்பும் ஒருவர் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் தகவல் மட்டுமல்ல, இது ஒரு நடைமுறை வழிகாட்டி. நீங்கள் இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை சிந்தித்தால், நடைமுறையில் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்றைய உலகத்தில் வெற்றி பெறுவது வெறும் கடின உழைப்பால் மட்டுமே சாத்தியமில்லை. அதற்கு 3 விஷயங்கள் அவசியம். தெளிவான சிந்தனை, சரியான தொழில்நுட்ப பயன்பாடு, தொடர்ச்சியான அறிவு பகிர்வு. இந்த 3ஐயும் ஒருங்கிணைக்க உதவுவதே இந்த புத்தகத்தின் நோக்கம். இந்த பயணத்தில் நீங்கள் என்னுடன் சேர்ந்து பயணிக்கிறீர்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த புத்தகம் உங்கள் சிந்தனையை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்க உதவும் என்று நம்புகிறேன். புரிதல் செலந்தர், டிஜிட்டல் வளர்ச்சி நிபுணர் புத்தக அறிமுகம். புக் இன்ட்ரடக்ஷன். நாம் வாழும் இந்த காலம் மனித வரலாற்றில் மிகவும் முக்கியமான மாற்ற காலமாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி மிக வேகமாக முன்னேறி வருகிறது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனிதர்களின் சிந்தனை, வேலை மற்றும் வணிக முறை ஆகியவற்றை முழுமையாக மாற்ற ஆரம்பித்துள்ளது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் செய்ய வேண்டிய பல வேலைகளை இன்று ஏஐ கருவிகள் சில நிமிடங்களில் செய்து முடிக்கின்றன. தகவல் தேடுதல், உள்ளடக்க உருவாக்கம், தரவு பகுப்பாய்வு, மார்க்கெட்டிங், வணிக மேலாண்மை போன்ற பல துறைகளில் ஏஐ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த மாற்றத்தின் மத்தியில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. ஏஐ காலத்தில் மனிதன் எப்படி முன்னேற வேண்டும்? சிலர் தொழில்நுட்பத்தை பயப்படுகிறார்கள். சிலர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பமடைகிறார்கள். சிலர் ஏஐ மனிதர்களின் வேலைகளை மாற்றிவிடும் என்று நினைத்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஏஐ மனிதர்களின் எதிரி அல்ல. அது மனிதர்களின் திறனை பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இந்த புத்தகம் அதை பற்றி ஒரு புதிய பார்வையை வழங்குகிறது. இந்த புத்தகம் வெறும் ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. அதேபோல் இது வெறும் மன வளர்ச்சி புத்தகமும் அல்ல. இந்த புத்தகம் 2 முக்கிய உலகங்களை ஒன்றாக இணைக்கிறது. மன விழிப்புணர்வு, மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும்
குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ டிஜிட்டல் ஆட்டோமேஷன் அமைப்பு. முதலில் நாம் மனித மனத்தின் செயல்முறையை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை சுழற்சிகள், நம்பிக்கைகள், மனத்தடைகள் மற்றும் பழக்கங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் ஏஐ கருவிகளை சரியாக பயன்படுத்த முடியும். ஒரு மனிதன் தனது மனதை புரிந்து கொண்டு ஏஐ ஆட்டோமேஷன் பயன்படுத்த ஆரம்பித்தால் அவர் தனது வேலை முறையை முழுமையாக மாற்ற முடியும். இதன் மூலம் அதிக உற்பத்தி திறன் பெறலாம், நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்தலாம், தனது அறிவை டிஜிட்டல் ஆசெட்டாக மாற்றலாம், ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கலாம். இந்த புத்தகத்தில் நாம் படிப்படியாக இந்த பயணத்தை பார்க்க போகிறோம். முதலில் மனித மனத்தை புரிந்து கொள்ளும் அடிப்படை கருத்துக்களை பார்க்கிறோம். அதன் பிறகு ஏஐ கருவிகளை பயன்படுத்தி ஒரு குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ சிஸ்டம் எப்படி உருவாக்குவது என்பதை நடைமுறையாக கற்றுக்கொள்கிறோம். இந்த புத்தகம் குறிப்பாக கீழ்க்கண்டவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தனது வாழ்க்கையில் தெளிவை தேடும் ஒருவர், ஏஐ காலத்தில் முன்னேற விரும்பும் ஒருவர், தனது அறிவை டிஜிட்டல் கண்டென்ட்டாக மாற்ற விரும்பும் ஒருவர், ஆட்டோமேஷன் மூலம் வேலைத்திறனை அதிகரிக்க விரும்பும் ஒருவர், டிஜிட்டல் நாலேஜ் ஈகோசிஸ்டம் உருவாக்க விரும்பும் ஒருவர். இந்த புத்தகத்தின் முக்கிய நோக்கம் ஒரு மனிதனை ஒரு புதிய சிந்தனை நிலைக்கு கொண்டு செல்வது. அதாவது, மனதை புரிந்து கொண்ட மனிதன் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி தனது அறிவை உலகிற்கு பகிர்ந்து ஒரு மீனிங்ஃபுல் டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கும் நிலை. இந்த புத்தகம் அந்த பயணத்திற்கான ஒரு வழிகாட்டி. இந்த பயணத்தை தொடங்க தயாரா? அப்படியானால் அடுத்த அத்தியாயத்தில் நாம் மனித வாழ்க்கையை அமைக்கும் மிக முக்கியமான சக்தியான மனம் பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். புக் ரோட் மேப். இந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கணும்? ஒரு புத்தகத்தை முழுமையா புரிந்து கொள்ள அதை சரியான முறையில படிப்பது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் ஒரு சாதாரண தகவல் புத்தகம் அல்ல. இது ஒரு மாற்ற பயணத்திற்கான வழிகாட்டி. இந்த புத்தகம் 3 முக்கிய கட்டங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டமும் உங்கள் சிந்தனை, திறன் மற்றும் செயல்முறையை மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டம் மன விழிப்புணர்வு, மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புத்தகத்தின் ஆரம்ப அத்தியாயங்கள் மனித மனத்தை பற்றி பேசுகின்றன. இந்த பகுதியில் நீங்க கற்றுக்கொள்ளப் போறது சிந்தனை சுழற்சிகள், தாட் லூப்ஸ், மனத்தடைகள், மென்டல் பிளாக்ஸ், நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ், பழக்கங்கள், ஹேபிட்ஸ், சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். இந்த பகுதியின் நோக்கம் உங்களுடைய சிந்தனை முறையை புரிந்து கொள்ள உதவுவது. ஒரு மனிதன் தனது மனதை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. அதனாலதான் இந்த புத்தகம் முதலில் மனதின் அடித்தளத்தை தெளிவுபடுத்துகிறது. இந்த பகுதியை படிக்கும்போது உங்க சிந்தனைகளை கவனியுங்கள், உங்க பழக்கங்களை ஆய்வு செய்யுங்கள், உங்க நம்பிக்கைகளை கேள்வி கேளுங்கள். இந்த பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தெளிவை உருவாக்கும். இரண்டாவது கட்டம் ஏஐ மற்றும் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். இந்த கட்டத்துல நாம ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியில நீங்க கற்றுக்கொள்ள போறது ஏஐ கருவிகளை எப்படி பயன்படுத்துறது, கண்டென்ட் கிரியேஷன், ஆட்டோமேஷன், டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ அமைப்பது, குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ சிஸ்டம் உருவாக்குவது. இந்த பகுதியில் நீங்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். ஏஐ என்பது மனிதனை மாற்றும் தொழில்நுட்பம் அல்ல. ஏஐ என்பது மனிதனின் திறனை பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு கருவி. இந்த பகுதியை படிக்கும்போது ஏஐ டூல்ஸ் பத்தி ஆராயுங்கள். உங்களை வேலைகளில ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிங்கள். டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் உருவாக்க ஆரம்பிங்கள். மூன்றாவது கட்டம் நாலேஜ் ஈகோசிஸ்டம் உருவாக்கம். இந்த புத்தகத்தின் இறுதி பகுதி ஒரு பெரிய நோக்கை விளக்குகிறது. அது உங்களுடைய அறிவை ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டமாக மாற்றுறது. இந்த பகுதியில நீங்க கற்றுக்கொள்ள போறது புக் உருவாக்குறது, நாலேஜ் ஷேரிங் சிஸ்டம்ஸ், பர்சனல் பிராண்ட் உருவாக்குவது, ஆடியன்ஸ் மற்றும் கம்யூனிட்டி உருவாக்குவது. ஒரு மனிதன் தனது அறிவை உலகுடன் பகிர ஆரம்பித்தால் அவர் ஒரு புதிய நிலைக்கு செல்ல ஆரம்பிப்பார். அவர் வெறும் தகவல் பெரும் மனிதராக இல்லாம அறிவை உருவாக்குற மனிதராக மாறுவார். இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும்? இந்த புத்தகத்தை படிக்கும்போது கீழ்க்கண்ட 3 விதிகளை நினைவில் கொள்ளுங்கள். 1. சிந்தித்து படியுங்கள். இந்த புத்தகம் வெறும் தகவல் அல்ல. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும்போது உங்க வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். 2. குறிப்பெடுத்து படியுங்கள்.
புத்தகத்தில் வரும் முக்கிய கருத்துக்களை எழுதிக் கொள்ளுங்கள். புதிய ஐடியாஸ், முக்கிய கருத்துக்கள், செய்ய வேண்டிய செயல்கள் இவற்றை பதிவு செய்யுங்கள். 3 நடைமுறையில செயல்படுத்துங்கள். இந்த புத்தகத்தின் உண்மையான மதிப்பு அதன் கருத்துக்களை செயல்படுத்தும் போதுதான் தெரியும். புதிய பழக்கங்களை தொடங்குங்கள். AI டூல்ஸ் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். உங்க அறிவை டிஜிட்டல் கான்டென்ட்டாக மாற்றுங்கள். இந்த புத்தகத்தின் உண்மையான நோக்கம். இந்த புத்தகம் ஒரு மனிதனை 3 நிலைகளில் மாற்ற முயற்சிக்கிறது. சிந்தனை மாற்றம், மன விழிப்புணர்வு, வேலை முறை மாற்றம், AI ஆட்டோமேஷன், வாழ்க்கை நோக்கம் மாற்றம், நாலேஜ் ஷேரிங். இந்த 3 மாற்றங்களும் சேர்ந்தால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியும். இந்த புத்தகத்தின் அடுத்த அத்தியாயத்துல நாம் மனித வாழ்க்கையை மிகவும் ஆழமா பாதிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மனம். மனதை புரிந்து கொள்வது இந்த பயணத்தின் முதல் படி. ஆசிரியர் பயணம், ஆத்தர் ஸ்டோரி. நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணராக ஆரம்பிக்கல. நான் ஒரு சாதாரண மனிதன். உங்களைப் போலவே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் என் மனதில் எப்போதும் இருந்தது. தமிழர்களின் அறிவும் திறமையும் உலகளவில் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பல திறமையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அறிவு உலகிற்கு செல்லாமல் பல நேரங்களில் ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள மட்டுமே இருக்கும். இதுக்கான முக்கிய காரணங்கள் தொழில்நுட்ப பயம், டிஜிட்டல் கருவிகள் பற்றிய அறிவின்மை, சரியான வழிகாட்டல் இல்லாமல் நான் இந்த பிரச்சனையை நேரடியாக பார்த்தேன். பல தொழிலாளர்கள், வியாபாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் என்கிட்ட வந்து ஒரு பொதுவான கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எப்படி டிஜிட்டல் உலகில் முன்னேறலாம்? அந்த கேள்விதான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சது. நான் உலகின் பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் AI சிஸ்டம்ஸ் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அந்த அறிவை தமிழில் எளிமையாக விளக்க முயன்றேன். அப்போது ஒரு பெரிய உண்மை எனக்கு புரிஞ்சுது. பிரச்சனை தொழில்நுட்பத்தில் இல்லை, பிரச்சனை மன சிந்தனை முறையில் உள்ளது. ஒரு மனிதன் தனது மனதை மாற்றாமல் புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியாது. அதனால நான் 2 விஷயங்களை இணைக்க முடிவு செய்தேன். மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் AI ஆட்டோமேஷன். இதன் விளைவாக உருவான கருத்து தான் குவாண்டம் ஏஜென்ட் AI. ஒரு மனிதன் தனது மன விழிப்புணர்வை வளர்த்து AI கருவிகளை பயன்படுத்தி தனது அறிவை டிஜிட்டல் எக்கோசிஸ்டமாக மாற்ற முடியும். இந்த புத்தகம் அந்த பயணத்தின் ஒரு வழிகாட்டி. இந்த புத்தகம் ஒரு தியரி புக் அல்ல, இது வந்து ஒரு பிராக்டிக்கல் ரோட் மேப். இந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் சிந்தனை முறையை புரிந்து கொள்ள, AI கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள, தங்கள் அறிவை உலகுடன் பகிர, இந்த 3ஐயும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் இந்த புத்தகத்தை எழுதுறதன் காரணம் ரொம்ப எளிமையானது. தமிழர்களின் அறிவு உலகிற்கு செல்ல வேண்டும். அதுக்கான கருவிகள் வந்து இன்னைக்கு நம்மிடமிட்டு இருக்கின்றன. AI, இன்டர்நெட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு. இந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தினால் ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் உலகளவில் தாக்கத்தை உருவாக்க முடியும். இந்த புத்தகம் அந்த பயணத்துக்கு ஒரு தொடக்கம். நீங்கள் தயாராக இருந்தால் இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆசிரியர் பயணம், ஆத்தர் ஸ்டோரி. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் பின்னால் ஒரு கதை இருக்கும். அது வெறும் எழுத்தின் கதை அல்ல. அது ஒரு மனிதனின் அனுபவம், தேடல் மற்றும் மாற்றத்தின் கதை. இந்த புத்தகத்தின் பின்னாலும் அப்படியே ஒரு பயணம் உள்ளது. நான் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பிறந்தவன் அல்ல. நான் ஒரு பெரிய கல்வி பின்னணி கொண்ட ஆராய்ச்சியாளனும் அல்ல. நான் உங்களைப் போலவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு சாதாரண தமிழன். என் பயணத்தில் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனித்தேன். தமிழ்நாட்டில் எண்ணற்ற திறமையான மனிதர்கள் இருக்கிறாங்க. சிறந்த தொழிலாளர்கள், சிறந்த வியாபாரிகள், சிறந்த கலைஞர்கள், சிறந்த அறிவாளிகள். ஆனால் அவர்களின் திறமை உலகிற்கு செல்லாமல் ஒரு சிறிய வட்டத்துக்குள் மட்டுமே சிக்கிக்கொள்கிறது. இதற்கான காரணம் திறமையின்மை அல்ல. பெரும்பாலும் காரணம் தொழில்நுட்ப பயம், டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்த தெரியாமை, தங்களுடைய அறிவை எப்படி பகிர வேண்டும் என்ற புரிதல் இல்லாமல். இந்த பிரச்சனையை நான் பல இடங்களில் நேரடியாக பார்த்தேன். பலர் என்கிட்ட வந்து கேட்குற ஒரு பொதுவான கேள்வி இருந்தது. எங்கள் தொழில் அல்லது அறிவை டிஜிட்டல் உலகில் எப்படி வளர்க்கலாம்? இந்த கேள்வி என்னை வந்து ஒரு ஆழமான தேடலுக்கு வந்து அழைத்து சென்றது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் மற்றும் AI டூல்ஸை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இந்த கருவிகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவை. ஆனால் அந்த ஒரு முக்கியமான உண்மை விரைவாக எனக்கு புரிஞ்சுது. பிரச்சனை தொழில்நுட்பத்தில் இல்லை, பிரச்சனை மன சிந்தனை முறையில் உள்ளது. ஒரு மனிதன் தனது மனத்தில் பயம், சந்தேகம், தன்னம்பிக்கை குறைவு இவற்றோட இருந்தால்
அவன் எவ்வளவு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாது. அதனால தான் நான் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தேன். ஒரு மனிதன் வளர வேண்டுமானால் 2 விஷயங்கள் அவசியம். மன விழிப்புணர்வு, மைண்ட் அவேர்னஸ் மற்றும் டிஜிட்டல் திறன், டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ். இந்த 2 ஒன்றாக சேர்ந்தால் தான் வாழ்க்கையில உண்மையான மாற்றம் உருவாகும். இந்த எண்ணத்திலிருந்து உருவான கருத்து தான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. ஒரு மனிதன் தனது சிந்தனையை தெளிவுபடுத்தி ஏஐ கருவிகளை பயன்படுத்தி தனது அறிவையும் வேலைகளையும் ஆட்டோமேஷன் செய்யும் ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். இன்னைய உலகத்துல ஒருத்தர் தனியா இருந்தாலும் ஏஐ உதவியுடன் ஒரு டிஜிட்டல் டீம் போல வேலை செய்ய முடியும். இந்த புத்தகம் அந்த கருத்தை தமிழில எளிமையா விளக்க முயற்சி செய்கிறது. என் நோக்கம் மிகவும் எளிமையானது. தமிழர்கள் தொழில்நுட்பத்தை பயப்படாமல் பயன்படுத்த வேண்டும். தமிழர்களின் அறிவு உலகிற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை ஒரு டிஜிட்டல் அசெட்டாக மாற்ற வேண்டும். இந்த புத்தகம் அந்த பயணத்தின் ஒரு தொடக்கம். இந்த புத்தகத்தை படிக்கிறோம், நீங்க செய்து ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரண வாசகர் அல்ல. நீங்க ஒரு கிரியேட்டராக மாறலாம், ஒரு நாலேஜ் லீடராக மாறலாம், ஒரு டிஜிட்டல் இக்கோசிஸ்டம் உருவாக்கலாம். இந்த புத்தகம் அந்த பாதையை காட்டும் ஒரு வழிகாட்டி மட்டுமே. பயணம் உங்கள் கைகளில் உள்ளது. புரிதல் செலந்த டிஜிட்டல் வளர்ச்சி நிபுணர். மனமும் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ யும் தமிழ் வழிகாட்டி. அத்தியாயம் 1. மனதை புரிந்து கொள்ளாமல் ஏஐ காலத்தில் வாழ முயன்றால் என்ன பெரிய இழப்பு சந்திக்க நேரிடும். விரிவான விளக்கம். இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு ஏஐ மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நுழைந்துவிட்டது. இன்னைக்கு தொழில், கல்வி, மார்க்கெட்டிங், உள்ளடக்க உருவாக்கம், வணிக வளர்ச்சி எல்லாத்துலேயும் ஏஐ ஒரு முக்கிய கருவியாக மாறியுள்ளது. ஆனால் ஒரு பெரிய உண்மை இருக்குது. ஏஐயை பயன்படுத்துறதுக்கு முன்பு மனசை புரிஞ்சு கொள்ள வேணும். ஏன் அப்படின்னா, மனுஷன் உருவாக்குற எந்த தொழில்நுட்பமும் மனுஷனுடைய சிந்தனைக்கு அடிப்படையாக இருக்குது. ஒரு மனுஷன் மனதில் குழப்பம், பயம், தவறான நம்பிக்கை, சிந்தனை தடைகள் இருந்தால் அந்த மனுஷன்ட்டு ஏஐ போன்ற சக்தி வாய்ந்த கருவிகளையும் சரியாக பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த புத்தகம் அதனால தான் 2 விஷயங்களை இணைக்கிறது. 1 மன விழிப்புணர்வு, மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். 2 டிஜிட்டல் ஆட்டோமேஷன், குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. இந்த 2 விஷயங்களின் இணைப்பு தான் இந்த புத்தகத்தின் மைய கருத்து. முதல்ல நம்ம மனத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். மனித மனம் 3 முக்கிய கூறுகளால் இயங்குறது. சிந்தனை, தாட்ஸ், நம்பிக்கை, பிலீஃப்ஸ், செயல் ஆக்ஷன்ஸ். இந்த 3ம் சேர்ந்து ஒரு சுழற்சியை உருவாக்குகின்றன. அதை சிந்தனை சுழற்சி, தாட் லூப் அப்படின்னு சொல்லலாம். உதாரணம், ஒரு மனுஷன் தனது மனசுல என்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்றது நினைச்சா அந்த சிந்தனை ஒரு நம்பிக்கையாக மாறுது. அப்புறம் அந்த நம்பிக்கை ஒரு முயற்சியை குறைக்குது, புதிய வாய்ப்புகளை தவிர்க்க வைக்குது, தன்னம்பிக்கையை குறைக்குது. இதன் விளைவாக வாழ்க்கை முன்னேறாமல் நிற்குது. இதுதான் மனசார்ந்த தடைகள், மென்டல் பிளாக்ஸ். இந்த மனத்தடைகள் மனிதர்களின் உற்பத்தி திறனை ரொம்ப பாதிக்கின்ற. அதனால தான் இந்த புத்தகத்தின் முதல் பகுதி மன விழிப்புணர்வை உருவாக்குறது. அடுத்த கட்டமாக இந்த புத்தகம் ஒரு புதிய கருத்தை அறிமுகப்படுத்துறது. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஏஐ கருவி அல்ல. இது ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் அமைப்பு. அதாவது நீங்க செய்யும் பல வேலைகளை திட்டமிடுங்க, செயல்படுத்தும், கண்காணிக்கும், தானியங்கி செய்கிற ஒரு ஏஐ அமைப்பு. இதை பயன்படுத்தி ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்க முடியும். உதாரணமாக, உள்ளடக்க உருவாக்கம், மார்க்கெட்டிங், வணிக செயல்பாடுகள், சமூக ஊடக மேலாண்மை, கற்றல் மற்றும் அறிவு பகிர்வு. இவை அனைத்தையும் ஏஐ உதவியோட தானியங்கியாக மாற்ற முடியும். இந்த புத்தகம் அதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. இது வெறும் ஒரு புத்தகம் அல்ல. இது மன வளர்ச்சி, டிஜிட்டல் திறன், ஏஐ ஆட்டோமேஷன், இந்த 3ஐயும் இணைக்கும் ஒரு நடைமுறை வழிகாட்டி. செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். இந்த அத்தியாயத்தை படித்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதல் படிகள்: மன விழிப்புணர்வு பயிற்சி. தினமும் 10 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய சிந்தனைகளை கவனியுங்கள். உங்கள் மனதில் அதிகமாக வரும் எண்ணங்களை எழுதுங்கள். அந்த எண்ணங்கள் நேர்மையானதா அல்லது எதிர்மறையானதா என்று கவனியுங்கள். சிந்தனை சுழற்சி புரிதல். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட முக்கிய முடிவுகளை எழுதுங்கள். அந்த முடிவுகளுக்கு காரணமான நம்பிக்கைகளை கண்டுபிடியுங்கள். அந்த நம்பிக்கைகள் எப்பொழுது உருவானது என்று நினைவுபடுத்துங்க. ஏஐ விழிப்புணர்வு. ஏஐ கருவிகள் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்க. ChatGPT போன்ற கருவிகளை பயன்படுத்தி பார்க்கிறீங்க. உங்களுடைய வேலைகளில் ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய பகுதிகளை கண்டுபிடியுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள்: மனதை புரிந்து கொள்ளாம வாழ்க்கையை மாற்ற முடியாது. சிந்தனை, நம்பிக்கை, செயல் முடிவு அப்படிங்கிற ஒரு சுழற்சி மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. மனத்தடைகள் உற்பத்தி திறனை குறைக்கின்றன. ஏஐ காலத்தில் மன விழிப்புணர்வு மிகவும் முக்கியமாக மன விழிப்புணர்வு ப்ளஸ் ஏஐ ஆட்டோமேஷன் 7 வாழ்க்கை மாற்றம். சாப்டர் 2 சிந்தனை சுழற்சிகள், தாட் லூப்ஸ்.
உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மறைமுகமாக கட்டுப்படுத்துகின்றன? அத்தியாயம் 2 சிந்தனை சுழற்சிகள் தாட் லூப்ஸ் உங்கள் வாழ்க்கையை எப்படி மறைமுகமாக கட்டுப்படுத்துகின்றன. விரிவான விளக்கம். மனிதன் தினமும் ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை உருவாக்குகிறான். ஆனால் அந்த சிந்தனைகள் எல்லாம் புதியவை அல்ல. பெரும்பாலான சிந்தனைகள் மீண்டும் மீண்டும் திரும்பி வரும் சிந்தனைகள். இதே சிந்தனை சுழற்சி தாட் லூப் அப்படின்னு அழைக்கலாம். ஒரு சிந்தனை உருவாகிறது. அந்த சிந்தனை ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கை ஒரு செயலை உருவாக்குகிறது. அந்த செயல் ஒரு முடிவை உருவாக்குகிறது. அந்த முடிவு மீண்டும் அதே சிந்தனையை வலுப்படுத்துகிறது. இது ஒரு மன சுழற்சி அமைப்பு. இந்த சுழற்சி நல்லதாக இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். அதே சுழற்சி எதிர்மறையாக இருந்தால் வாழ்க்கை சிக்கிக் கொள்கிறது. சிந்தனை சுழற்சியின் ஒரு எளிய உதாரணம். ஒரு மனிதன் மனதுல என்னால பெரிய விஷயம் செய்ய முடியாது அப்படின்ற நினைச்சா என்ன நடக்கும்? அந்த சிந்தனை ஒரு நம்பிக்கையா மாறும். அப்ப அந்த நம்பிக்கை புதிய வாய்ப்புகளை தவிர்க்க வைக்கிறப்ப பெரிய முயற்சிகளை தொடங்க விடாது, பயத்தை உருவாக்கும். இதனால அந்த மனிதன் சிறிய முயற்சிகளை மட்டும் செய்வான், தோல்வியை அதிகமாக சந்திப்பான், முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையில சிக்கிக் கொள்வான். இறுதியில வாழ்க்கை என்ன சொல்றது? நீ நினைச்சது சரிதான். இதுதான் சிந்தனை சுழற்சியின் சக்தி. மனதில உருவாகும் 3 முக்கிய சுழற்சிகள். மனித மனத்துல பொதுவாக 3 முக்கிய சுழற்சிகள் இருக்கின்றன. ஒன்று நம்பிக்கை சுழற்சி, பிலீஃப் லூப். ஒரு நம்பிக்கை உருவான பிறகு அது பல ஆண்டுகள் மனதில நிலைத்து நிற்கும். உதாரணம், நான் பேச நல்லவன் அல்ல, நான் வியாபாரம் செய்ய முடியாது, நான் தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கைகள் வாழ்க்கையின் பல வாய்ப்புகளை தடுக்கின்றன. 2 பய சுழற்சி, ஃபியர் லூப். பயம் ஒரு சக்தி வாய்ந்த மனத்தடையாக இருக்குது. ஒரு தோல்வி ஏற்பட்டா அந்த அனுபவம் மனதுல ஒரு பயத்தை உருவாக்கும். அந்த பயம் புதிய முயற்சிகளை தடுக்குது, தன்னம்பிக்கையை குறைக்கிறது. முப்புயி பழக்க சுழற்சி, ஹேபிட் லூப். நம்ம தினமும் செய்யும் பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்றன. ஒரு பழக்கம் உருவான பிறகு அது தினசரி செயல்களை நிர்ணயிக்கும், உற்பத்தி திறனை பாதிக்கும். நல்ல பழக்கங்கள் இருந்தா வாழ்க்கை வளர்ச்சி பெறும். கெட்ட பழக்கங்கள் இருந்தால் வாழ்க்கை மெதுவாக சிக்கிக்கொள்ளும். ஏஐ காலத்துல சிந்தனை சுழற்சியின் தாக்கம். இன்றைய உலகத்துல ஏஐ ரொம்ப வேகமாக வளர்கிறது. ஆனா இன்னும் பலர் ஏஐ பயன்படுத்த பயப்படுகிறார்கள். தொழில்நுட்பம் கடினம் என்று நினைக்கிறார்கள். புதிய கருவிகளை கத்துக்கொள்ள தயங்குகிறார்கள். இந்த எல்லாத்துக்கும் காரணம் சிந்தனை சுழற்சிகள். ஒரு மனிதன் தனது மனதில் ஏஐ எனக்கு கடினம் என்று நம்பினால் அவர் ஒருபோதும் அதை கத்துக்கொள்ள முயற்சி செய்ய மாட்டாரு. ஆனால் ஒரு மனிதன் தனது மனசுல ஏஐ எனக்கு உதவக்கூடிய கருவி என்று நினைச்சா அவர் அதை கத்துக்கொள்வாரு. அதனாலதான் இந்த புஸ்தகம் முதலில் மனசை மாத்துகிறது. அப்பிறகுதான் ஏஐ ஆட்டோமேஷன் பத்தி பேசுகிறது. செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். உங்கள் சிந்தனை சுழற்சியை கண்டுபிடிக்க ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் வரும் முக்கிய சிந்தனைகளை எழுதுங்கள். மீண்டும் மீண்டும் வரும் சிந்தனைகளை கவனியுங்கள். எதிர்மறை சிந்தனைகளை மாற்ற அந்த சிந்தனை உண்மையா என்று கேளுங்கள். அந்த சிந்தனைக்கு எதிரான ஆதாரங்களை கண்டுபிடியுங்கள். ஒரு புதிய நேர்மறை சிந்தனையை உருவாக்குங்கள். உதாரணம், என்னால ஏஐ கற்றுக்கொள்ள முடியாது. மாற்று சிந்தனை, ஏஐ கருவிகளை நான் படிப்படியாக கற்றுக்கொள்ள முடியும். புதிய மனப்பழக்கங்களை உருவாக்க தினமும் 15 நிமிஷம் கற்றல் நேரம் அமைக்குங்கள். ஏஐ டூல்ஸ் பற்றி சிறிய பயிற்சிகள் செய்யுங்கள். புதிய விஷயங்களை முயற்சி செய்ய தயங்காதீர்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். மனித வாழ்க்கையை சிந்தனை சுழற்சிகள் கட்டுப்படுத்துகின்றன. நம்பிக்கைகள் செயல்களை நிர்ணயிக்கின்றன. பயம் முன்னேற்றத்தை தடுக்கிறது. பழக்கங்கள் வாழ்க்கையை அமைக்கின்றன. முக்கியமாக சிந்தனை சுழற்சியை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும். ஏஐ காலத்தில் வெற்றி பெற நல்ல சிந்தனை பிளஸ் சரியான கருவிகள் பிளஸ் தொடர்ந்து செயல்பாடு, இந்த 3ம் ரொம்ப அவசியம். அடுத்த அத்தியாயம், சாப்டர் 3, மனத்தடைகள், மென்டல் பிளாக்ஸ். உங்களை திறமையை எப்படி மறைத்து வைக்கின்றன? இந்த அத்தியாயத்தில் மனிதர்களின் பொதுவான மனத்தடைகள், அவை எப்படி உருவாகின்றன, அவற்றை எப்படி உடைக்கலாம். அத்தியாயம் 3, மனத்தடைகள், மென்டல் பிளாக்ஸ். உங்கள் உண்மையான திறமையை எப்படி மறைத்து வைக்கின்றன? விரிவான விளக்கம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பல திறமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த திறமைகள் வெளிப்படாமல் தடுக்கின்ற ஒரு முக்கிய காரணம் மனத்தடைகள், மென்டல் பிளாக்ஸ். மனத்தடைகள் என்பது வெளியில் இருக்கும் தடைகள் அல்ல. அவை மனதில் உருவாகும் மறைமுக சுவர்கள். இந்த சுவர்கள் மனிதனின் சிந்தனையை கட்டுப்படுத்தும், முயற்சியை குறைக்கும், தன்னம்பிக்கையை பாதிக்கும். இதன் காரணமாக பலர் திறமை இருந்தும் முன்னேற முடியாமல் போகிறார்கள். நல்ல வாய்ப்புகளை தவறவிடுகிறார்கள். தங்களின் முழு திறனை பயன்படுத்த முடியாமல் வாழ்கிறார்கள். ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், மனத்தடைகள் உண்மையான தடைகள் அல்ல. அவை பெரும்பாலும் பழைய அனுபவங்கள், மற்றவர்களின் கருத்துக்கள், தோல்வி நினைவுகள், சமூக நம்பிக்கைகள் இவற்றால் உருவாகின்றன.
மனத்தடைகள் எப்படி உருவாகின்றன? மனத்தடைகள் பொதுவாக குழந்தை பருவத்திலேயே உருவாக ஆரம்பிக்கின்றன. உதாரணமாக, ஒரு குழந்தை ஏதாவது முயற்சி செய்தால் சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், "உன்னால் முடியாது", "நீ இதற்கு தகுதியில்ல", "அது உன் திறனை தாண்டியது". இந்த வார்த்தைகள் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்குகின்றன. அந்த நம்பிக்கை பல ஆண்டுகள் மனதில் பதிந்து கிடக்கும். அப்புறம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த மனம் சொல்லும், "இது உன்னால முடியாது". இதுதான் மனத்தடையின் விளைவு. பொதுவான 5 மனத்தடைகள். 1. தோல்வி பயம். பலர் புதிய விஷயங்களை முயற்சி செய்யாததற்கு முக்கிய காரணம் தோல்வி பயம். அவர்கள் நினைப்பது, "நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும்?" இந்த சிந்தனை முயற்சியை தடுக்கிறது. 2. தன்னம்பிக்கை குறைவு. சிலர் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தாழ்வாக உணர்கிறார்கள். அவர்கள் நினைப்பது, "நான் அவர்களைப் போல இல்லை, நான் அவர்களுக்குச் சமமில்லை". இந்த சிந்தனை அவர்களின் வளர்ச்சியை தடுக்கிறது. 3. தொழில்நுட்ப பயம். இன்றைய உலகத்தில் பலர் இன்னும் தொழில்நுட்பத்தை பயப்படுகிறார்கள். அவங்க நினைக்கிறது, இந்த ரொம்ப கடினம், சாஃப்ட்வேர் புரிந்து கொள்ள முடியாது, டெக்னாலஜி என்னால் கத்துக்கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கைகள் அவங்களை ஏஐ காலத்தில் பின்தள்ளுகிறது. 4. சமூக நம்பிக்கைகள். சமூகத்தில் சில பொதுவான நம்பிக்கைகள் இருக்கின்றன. வியாபாரம் செய்வது கடினம், ஆன்லைன் இன்கம் நம்பகமில்லை, புதிய விஷயங்கள் ஆபத்தானவை. இந்த நம்பிக்கைகள் பலரை முயற்சி செய்யாமல் தடுக்கின்றன. 5. பழைய அனுபவங்கள். ஒருமுறை தோல்வி ஏற்பட்டால் சிலர் அதை வாழ்க்கை முழுவதும் நினைத்து பயப்படுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறது, "நான் ஒருமுறை முயற்சி செய்தேன், அது வேலை செய்யவில்லை". ஆனால் உண்மையில் தோல்வி என்பது ஒரு கற்றல் அனுபவம். ஏஐ காலத்தில் மனத்தடைகள் ஏன் ஆபத்தானவை? இன்றைய உலகம் வேகமாக டிஜிட்டல் உலகமாக மாறுகிறது. ஏஐ கருவிகள் மனிதர்களின் வேலை முறையை மாற்றி வருகிறது. இந்த சூழலில் மனத்தடைகள் இருந்தால் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியாது, ஆட்டோமேஷன் வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாது, வணிக வளர்ச்சி தடைப்படும். ஆனால் ஒருவர் மனத்தடைகளை உடைத்துவிட்டால் என்ன நடக்கும்? அவர் புதிய கருவிகளை கற்றுக்கொள்வார், ஏஐ ஆட்டோமேஷன் உருவாக்குவார், தனது வேலைகளை வேகமாக முடிப்பார். இதுதான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்கத்தின் அடிப்படை. முதலில் மனத்தடைகளை உடைக்க வேண்டும், பிறகுதான் ஏஐயை முழுமையாக பயன்படுத்த முடியும். செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். உங்கள் மனத்தடைகளை கண்டுபிடிக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படும் விஷயங்களை எழுதுங்கள். நீங்கள் முயற்சி செய்யாமல் தவிர்க்கும் விஷயங்களை கவனியுங்கள். அந்த பயத்தின் காரணத்தை கண்டுபிடியுங்கள். பழைய நம்பிக்கைகளை சோதிக்க, அந்த நம்பிக்கை உண்மையா என்று கேளுங்கள். அது மற்றவர்களின் கருத்தா அல்லது உங்கள் அனுபவமா என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை மாற்றும் புதிய சிந்தனையை உருவாக்குங்கள். சிறிய முயற்சிகளை தொடங்குங்கள். பெரிய இலக்குகளை உடனே தொடங்க வேண்டாம். சிறிய முயற்சிகளுடன் ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ஏஐ பயத்தை உடைக்க ChatGPT போன்ற எளிய கருவிகளுடன் தொடங்குங்கள். தினமும் ஒரு புதிய ஏஐ டூல் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகளை கண்டுபிடியுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். மனத்தடைகள் வெளியில் இல்லாது மனதில் உருவாகின்றன. பழைய அனுபவங்கள் மற்றும் சமூக நம்பிக்கைகள் அவற்றை உருவாக்குகின்றன. பயம் மற்றும் தன்னம்பிக்கை குறைவு முன்னேற்றத்தை தடுக்கின்றன. முக்கியமாக மனத்தடைகளை உடைத்தால் புதிய வாய்ப்புகள் திறக்கும். ஏஐ காலத்தில் வெற்றி பெற மனதைரியம், தொடர்ச்சியான கற்றல், தொழில்நுட்ப பயன்பாடு, இந்த மூன்றும் மிகவும் அவசியம். அடுத்த அத்தியாயம், சாப்டர் 4, சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் சக்தி ஏன்? இந்த அத்தியாயத்தில் சுய விழிப்புணர்வு என்ன, அது எப்படி உருவாகிறது, அது வாழ்க்கை முடிவுகளை எப்படி மாற்றுகிறது. அத்தியாயம் 4, சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். இல்லாமல் வாழ்ந்தால் ஏன் வாழ்க்கை திசை தெரியாமல் போகிறது? விரிவான விளக்கம். மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திறன் சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். பலர் வாழ்க்கையில பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். தொழில் திறன்கள், கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன்கள். ஆனால் மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறார்கள். அதுதான் தங்களைப் பற்றிய புரிதல். ஒரு மனிதன் தனது மனதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அவர் ஏன் ஒரு விஷயம் சென்றார் என்று தெரியாது, ஏன் ஒரு முடிவு எடுக்கிறார் என்று புரியாது, என்னாண்டு சில விஷயங்களில் தோல்வி அடைகிறார் என்று அறிய மாட்டார். இதன் காரணம்
சுய விழிப்புணர்வு இல்லாமை. சுய விழிப்புணர்வு என்றால் என்ன? சுய விழிப்புணர்வு என்பது ஒரு மனிதன் தனது சிந்தனைகள், உணர்ச்சிகள், பழக்கங்கள், முடிவுகள் இவற்றை தெளிவாக கவனித்து புரிந்து கொள்வது. ஒரு மனிதன் தனது மனத்தில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால்தான் அவர் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க முடியும். ஏன் பலருக்கு சுய விழிப்புணர்வு இல்லை? இன்றைய உலகத்தில் மனிதர்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். அவர்கள் வேலை, குடும்பம், சமூக ஊடகம், தினசரி பொறுப்புகள் இவற்றில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த வேகமான வாழ்க்கையில் பலர் தங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. இதனால் அவர்கள் பழக்கப்படி வாழ்கிறார்கள். சிந்தனை இல்லாமல் முடிவெடுக்கிறார்கள். வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது. சுய விழிப்புணர்வு வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? ஒரு மனிதன் தனது சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பித்தால் அவர் பல விஷயங்களை புரிந்து கொள்வார். உதாரணமாக, அவர் கவனிப்பார்: நான் எப்போது பயப்படுகிறேன்? என்ன காரணத்தால் நான் தாமதிக்கிறேன்? எந்த சூழ்நிலையில் நான் அதிகமாக வேலை செய்கிறேன்? இந்த புரிதல் அவருக்கு ஒரு முக்கிய சக்தியை தரும். அது தேர்வு செய்யும் சக்தி, பவர் ஆஃப் சாய்ஸ். சுய விழிப்புணர்வு உள்ள ஒருவர் தனது பழக்கங்களை மாற்ற முடியும், தனது சிந்தனைகளை கட்டுப்படுத்த முடியும், தனது வாழ்க்கை திசையை தீர்மானிக்க முடியும். சுய விழிப்புணர்வு மற்றும் ஏஐ. இந்த புத்தகத்தின் முக்கிய நோக்கம் செல்ஃப் அவேர்னஸ் பிளஸ் ஏஐ ஆட்டோமேஷன். இந்த இரண்டு விஷயங்களை இணைப்பது. ஒரு மனிதன் ஏஐ கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அவன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது தனது இலக்கு என்ன, தனது வேலை முறை என்ன, தனது பலம் மற்றும் பலவீனம் என்ன. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் ஏஐ பயன்படுத்தினால் அது பயனுள்ளதாக இருக்காது. ஆனால் ஒருவர் தனது மனதை புரிந்து கொண்ட பிறகு ஏஐ பயன்படுத்தினால் அவர் சரியான வேலைகளை ஆட்டோமேஷன் செய்வார், தனது நேரத்தை சரியாக பயன்படுத்துவார், தனது உற்பத்தி திறனை அதிகரிப்பார். இதுவே குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அமைப்பின் அடித்தளம். செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். தினசரி சுய கவனிப்பு. தினமும் 10 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் சிந்தனைகளை கவனியுங்கள். எந்த எண்ணங்கள் அதிகமாக வருகிறது என்று பார்க்குங்கள். சுய பதிவேடு, செல்ஃப் ஜர்னல். ஒரு நோட்டு புத்தகம் வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி முக்கிய அனுபவங்களை எழுதுங்கள். அந்த அனுபவங்களில் நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்று பதிவு செய்யுங்கள். பழக்கங்களை கவனிக்க உங்கள் தினசரி பழக்கங்களை எழுதுங்கள். எந்த பழக்கங்கள் உங்களை முன்னேற்றுகிறது என்று பாருங்கள். எந்த பழக்கங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குகிறது என்று கண்டுபிடியுங்கள். ஏஐ பயன்பாட்டிற்கு தயாராகுங்கள். உங்கள் வேலை பட்டியலை எழுதுங்கள். எந்த வேலைகளை ஆட்டோமேஷன் செய்யலாம் என்று கண்டுபிடியுங்கள். ஏஐ டூல்ஸ் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். சுய விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்க்கையை மாற்ற முடியாது. உங்கள் சிந்தனைகள் உங்கள் முடிவுகளை நிர்ணயிக்கின்றன. உங்கள் பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. முக்கியமாக, உங்களை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏஐ காலத்தில் வெற்றி பெற செல்ஃப் அவேர்னஸ் பிளஸ் ஸ்மார்ட் ஆட்டோமேஷன். இந்த இரண்டு மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம், சாப்டர் 5. உங்கள் மன வைரப்படம், மைண்ட் மேப். உங்கள் வாழ்க்கை முடிவுகளை எப்படி வடிவமைக்கிறது? இந்த அத்தியாயத்துல மன வைரப்படம் என்றால் என்ன? அது எப்படி உருவாகிறது? அது உங்கள் வாழ்க்கை முடிவுகளை எப்படி கட்டுப்படுத்துகிறது? அத்தியாயம் 5. உங்கள் மனவைரபடம், மைண்ட் மேப். உங்கள் வாழ்க்கை திசையை எப்படி மறைமுகமாக நிர்ணயிக்கிறது? விரிவான விளக்கம். ஒவ்வொரு மனிதனின் மனத்திலும் ஒரு மன வைரபடம், மைண்ட் மேப் இருக்கிறது. இந்த மன வைரபடம் என்பது காகிதத்தில் வரையும் மைண்ட் மேப் அல்ல. இது மனிதனின் மனதில் உருவாகும் நம்பிக்கைகள், அனுபவங்கள், நினைவுகள் மற்றும் சிந்தனை வழிகள் ஆகியவற்றின் அமைப்பு. ஒரு நகரத்தில் சாலைகள் எவ்வாறு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்ல வழிகாட்டுகிறதோ அதேபோல் மன வைரப்படம் மனிதனின் வாழ்க்கையில் சிந்தனை திசை, முடிவெடுக்கும் முறை, செயல்நடை இவற்றை நிர்ணயிக்கிறது. அதாவது, நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பது நம்முடைய மன வைரப்படத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. மன வைரப்படம்
எப்படி உருவாகிறது? மன வைரபடம் ஒரே நாளில் உருவாகும் ஒன்று அல்ல. அது பல வருட அனுபவங்களின் மூலம் உருவாகிறது. முக்கியமாக கீழ்க்கண்ட 3 விஷயங்கள் மன வைரப்படத்தை உருவாக்குகின்றன. ஒன்று குடும்பம் மற்றும் சூழல். ஒரு மனிதன் வளர்ந்த சூழல் அவனது மன வைரப்படத்தை மிகவும் பாதிக்கிறது. உதாரணம், ஒரு குழந்தை தொடர்ந்து கேட்கும் வார்த்தைகள்: பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம், வியாபாரம் ஆபத்தானது, புதிய விஷயங்களை முயற்சி செய்யாதே. இந்த வார்த்தைகள் மனதில் ஒரு பாதையை உருவாக்குகின்றன. பிறகு வாழ்க்கையில் பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த மனம் பழைய வைரப்படத்தை பின்பற்றும். 2. வாழ்க்கை அனுபவங்கள். ஒரு மனிதன் அனுபவிக்கும் வெற்றி மற்றும் தோல்வி அனுபவங்கள் மன வைரப்படத்தை உருவாக்குகின்றன. உதாரணமாக, ஒரு முயற்சி தோல்வியடைந்தால் சிலர் நினைப்பார்கள், நான் இதற்கு தகுதியில்ல. ஆனால் சிலர் நினைப்பார்கள், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இந்த 2 சிந்தனைகளும் 2 விதமான மன வைரப்படங்களை உருவாக்கும். 3 சமூக நம்பிக்கைகள். சமூகத்தில் பல பொதுவான நம்பிக்கைகள் இருக்கின்றன. உதாரணமாக, ஆன்லைன் வேலை நம்பகமில்லை, டெக்னாலஜி கடினம், AI மிகவும் சிக்கலானது. இந்த நம்பிக்கைகள் பலரின் மனதில் ஒரு தடையை உருவாக்குகின்றன. மன வைரப்படம் வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்துகிறது? ஒரு மனிதன் ஒரு புதிய வாய்ப்பை பார்க்கும்போது அவரது மனம் உடனே பழைய வைரப்படத்தை பார்க்கும், அதன்படி முடிவு எடுக்கும். உதாரணமாக, ஒரு புதிய தொழில்நுட்ப வாய்ப்பு வந்தால் ஒரு மனிதன் நினைப்பார், இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் கற்றுக்கொள்வேன். மற்றொருவர் நினைப்பார், இது மிகவும் கடினம், இது என்னால் முடியாது. இருவரும் ஒரே வாய்ப்பை பார்த்தாலும் அவர்களின் மன வைரப்படம் வேறுபடுவதால் முடிவும் வேறுபடும். AI காலத்தில் மன வைரப்படத்தை மாற்றுவது ஏன் முக்கியம்? இன்றைய உலகம் வேகமாக AI மற்றும் ஆட்டோமேஷன் நோக்கி நகர்கிறது. இந்த சூழலில் பழைய மன வைரப்படத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் என்ன நடக்கும்? புதிய வாய்ப்புகளை காண முடியாது, புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள முடியாது, போட்டியில் பின்தங்குவோம். ஆனால் ஒருவர் தனது மன வைரப்படத்தை புதுப்பித்தால் அவர் புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்வார். AI கருவிகளை பயமின்றி பயன்படுத்துவார். தனது வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய ஆரம்பிப்பார். இதுவே குவாண்டம் ஏஜென்ட் AI உருவாக்கத்தின் அடிப்படை சிந்தனை. செயல்முறை பட்டியல். ஆக்ஷன் பிளான் 1. உங்கள் மன வைரப்படத்தை கண்டுபிடிக்க நீங்கள் அதிகமாக நம்பும் கருத்துக்களை எழுதுங்கள். பணம், தொழில், தொழில்நுட்பம் பற்றி உங்கள் நம்பிக்கைகளை பதிவு செய்யுங்கள். அந்த நம்பிக்கைகள் எங்கே இருந்து வந்தது என்று கவனியுங்கள். 2. பழைய நம்பிக்கைகளை சோதிக்க. அந்த நம்பிக்கை உண்மையா என்று கேளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதரிக்கும் ஆதாரங்களை பார்க்குங்கள். அது பழைய அனுபவத்தின் விளைவா என்று ஆராயுங்கள். புதிய மன வைரப்படம் உருவாக்க புதிய அறிவை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி பெற்றவர்களின் சிந்தனையை கவனியுங்கள். புதிய முயற்சிகளை செய்ய தயங்காதீர்கள். நான் AI சிந்தனை உருவாக்க AI கருவிகளை ஆராய ஆரம்பியுங்கள். ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகளை கண்டுபிடியுங்கள். டிஜிட்டல் டூல்ஸ் உங்கள் வேலைகளை எப்படி மாற்றும் என்று சிந்தியுங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்பு: மன வைரப்படம் உங்கள் வாழ்க்கை முடிவுகளை நிர்ணயிக்கிறது. குடும்பம், அனுபவம், சமூக நம்பிக்கைகள் அதை உருவாக்குகின்றன. பழைய மன வைரப்படம் முன்னேற்றத்தை தடுக்கலாம். முக்கியமாக மன வைரப்படத்தை மாற்றினால் வாழ்க்கை திசையும் மாறும். AI காலத்தில் வெற்றி பெற அப்டேட்டட் மைண்ட் மேப் பிளஸ் கண்டினியூஸ் லேர்னிங் பிளஸ் AI டூல்ஸ், இந்த 3ம் மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம் 6. AI காலத்தில் மனிதன் ஏன் தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் குவாண்டம் ஏஜென்ட் AI உருவாக்க வேண்டும்? இந்த அத்தியாயத்தில் குவாண்டம் ஏஜென்ட் AI என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, அது மனித வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? அத்தியாயம் 6. AI காலத்தில் மனிதன் ஏன் தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் குவாண்டம் ஏஜென்ட் AI உருவாக்க வேண்டும்? விரிவான விளக்கம். இன்றைய உலகம் வேகமாக டிஜிட்டல் மற்றும் AI அடிப்படையிலான உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்பு மனிதர்கள் செய்ய வேண்டிய பல வேலைகள், கணக்கீடு, தகவல் தேடல், உள்ளடக்க உருவாக்கம், தகவல் பகிர்வு, இவற்றையெல்லாம் மனிதர்களே நேரம் செலவழித்து செய்தார்கள். ஆனால் இன்று
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இந்த நிலைமைகள் மாறி வருகின்றன. ஏஐ கருவிகள் மனிதர்களுக்கு வேகமாக வேலை செய்ய, அதிக தகவலை ஒரே நேரத்தில் செயல்படுத்த, ரெப்பெட்டிட்டிவ் வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய உதவுகின்றன. இந்த சூழலில் மனிதன் ஒருவன் தனியாக வேலை செய்து எல்லா வேலைகளையும் முடிப்பது மிகவும் கடினமாகிறது. அதனால் தான் ஒரு புதிய கருத்து உருவாகிறது. அதுதான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்றால் என்ன? குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பது ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் அமைப்பு. இது ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமல்ல, இது பல ஏஐ கருவிகள் மற்றும் ஆட்டோமேஷன் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு. இந்த அமைப்பு தகவலை சேகரிக்கும் பணிகளை, திட்டமிடும் உள்ளடக்கத்தை, உருவாக்கும் மார்க்கெட்டிங் நடவடிக்கைகளை ஆட்டோமேஷன் செய்யும் ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் சிஸ்டமாக செயல்படும். அதாவது, இது ஒரு மனிதனின் வேலைகளை டிஜிட்டல் ஏஜென்ட் போல செயல்படுத்தும் ஏஐ அமைப்பு. ஏன் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அவசியம்? இன்றைய உலகத்தில் தகவல் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. ஒரு மனிதன் தினமும் பல தகவல்களை பார்க்கிறார். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். பல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்த வேண்டும். இந்த எல்லாவற்றையும் ஒரே மனிதன் நிர்வகிப்பது மிகவும் சிரமமாகிறது. இங்குதான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உதவுகிறது. ஒரு சரியான ஏஐ அமைப்பு இருந்தால் ரெப்பெட்டிட்டிவ் வேலைகளை ஆட்டோமேஷன் செய்யலாம். தகவல் சேகரிப்பை வேகமாக செய்யலாம். உள்ளடக்க உருவாக்கத்தை தானியங்கியாக்கலாம். இதனால் மனிதன் தனது முக்கிய சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் வேலைகளில் கவனம் செலுத்த முடியும். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது? ஒரு மனிதன் தனது வேலைகளில் ஏஐ ஆட்டோமேஷன் பயன்படுத்த ஆரம்பித்தால் பல மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று நேர சேமிப்பு முன்பு பல மணி நேரம் எடுத்த வேலைகள் சில நிமிடங்களில் முடியும். 2 உற்பத்தி திறன் அதிகரிப்பு, ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும். தொடர்ச்சியான செயல்பாடு. ஏஐ ஆட்டோமேஷன் அமைப்பு கான்டென்ட் பப்ளிஷிங், மார்க்கெட்டிங் மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் இவற்றை தொடர்ந்து செயல்படுத்த முடியும். ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். ஒரு மனிதன் தனது வேலைகளை ஏஐ மூலம் அமைத்துக் கொண்டால் அவர் ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்க முடியும். அதாவது நாலேஜ் ஷேரிங், ஆன்லைன் பிசினஸ், கம்யூனிட்டி பில்டிங் இவற்றை ஒருங்கிணைத்து நடத்த முடியும். மன விழிப்புணர்வு மற்றும் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்து மைண்ட் அவேர்னஸ் பிளஸ் ஏஐ ஆட்டோமேஷன். ஒரு மனிதன் தனது மனதை புரிந்து கொண்டு தனது இலக்குகளை தெளிவாக அமைத்த பிறகுதான் ஏஐ அமைப்புகளை சரியாக பயன்படுத்த முடியும். இல்லையெனில் ஏஐ கருவிகள் இருந்தாலும் அவை முழுமையாக பயனளிக்காது. ஆனால் ஒருவர் தனது இலக்குகளை தெளிவாக அமைத்து தனது வேலை முறையை புரிந்து கொண்டு ஏஐ ஆட்டோமேஷன் அமைப்பை உருவாக்கினால் அவரது வாழ்க்கை முறையே மாறும். செயல்முறை பட்டியல். ஆக்ஷன் பிளான் 1. உங்கள் வேலைகளை ஆய்வு செய்யுங்கள். தினசரி நீங்கள் செய்யும் வேலைகளை பட்டியலிடுங்கள். ரெப்பெட்டிட்டிவ் வேலைகளை தனியாக அடையாளம் காணுங்கள். ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகளை குறியிடுங்கள். ஏஐ கருவிகளை அறிமுகப்படுத்துங்கள். சாட்ஜிபிடி போன்ற கருவிகளை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். கான்டென்ட் கிரியேஷன் மற்றும் ரிசர்ச் வேலைகளில் ஏஐ பயன்படுத்துங்கள். ஆட்டோமேஷன் டூல்ஸ் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். 3 டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ உருவாக்குங்கள். உங்கள் வேலைகளை ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆக அமைக்குங்கள். எந்த வேலைக்கு எந்த ஏஐ டூல் பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுங்கள். வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய ஆரம்பியுங்கள். 4. பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் உருவாக்குங்கள். உங்கள் வேலைகளுக்கான ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்குங்கள். கான்டென்ட் கிரியேஷன் மற்றும் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அமைக்குங்கள். ஏஐ டூல்ஸை ஒருங்கிணைத்து ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஏஐ காலத்தில் ஆட்டோமேஷன் மிகவும் அவசியம். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இது மனிதனின் வேலைகளை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய உதவும். முக்கியமாக ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் மனிதன் மற்றவர்களை விட முன்னேறுவான். ஏஐ காலத்தில் வெற்றி பெற கிளியர் மைண்ட் பிளஸ் ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ்
ப்ளஸ் கண்டினியூஸ் லேர்னிங். இந்த மூன்றும் மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம் 7. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்குவதற்கான முதல் படி என்ன? இந்த அத்தியாயத்தில் ஏஐ ஈகோசிஸ்டம் எப்படி உருவாக்குவது, எந்த கருவிகள் தேவை, ஆரம்ப நிலை, ஒர்க் ஃப்ளோ எப்படி அமைப்பது. அத்தியாயம் 7. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்குவதற்கான முதல் படி என்ன? ஒரு மனிதன் தனது ஏஐ ஈகோசிஸ்டமை எப்படி தொடங்க வேண்டும்? விரிவான விளக்கம். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பது ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான டிஜிட்டல் வேலை அமைப்பு, டிஜிட்டல் ஒர்க் சிஸ்டம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கை மற்றும் தொழிலில் செய்யும் பல வேலைகளை ஏஐ மூலம் ஒருங்கிணைத்து ஆட்டோமேஷன் செய்வதே குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அமைப்பு. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. பலர் ஏஐ கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாலும் அவர்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் ஃப்ளோ உருவாக்கவில்லை. அதனால் வேலைகள் குழப்பமாக இருக்கும். ஏஐ டூல்ஸ் முழுமையாக பயன்படுத்த முடியாது. ஆட்டோமேஷன் சீராக இயங்காது. இதனால் ஏஐயின் முழு சக்தியை பயன்படுத்த முடியாது. அதனால்தான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்குவதற்கான முதல் படி ஒரு தெளிவான ஏஐ ஈகோசிஸ்டம் உருவாக்குவது. ஏஐ ஈகோசிஸ்டம் என்றால் என்ன? ஏஐ ஈகோசிஸ்டம் என்பது ஒரு மனிதன் தனது வேலைகளை செய்ய பயன்படுத்தும் ஏஐ கருவிகள் மற்றும் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அமைப்பு. அதாவது தகவல் சேகரிப்பு, உள்ளடக்க உருவாக்கம், தகவல் பகிர்வு, மார்க்கெட்டிங், ஆட்டோமேஷன், இந்த எல்லாவற்றையும் ஒரே ஒர்க் ஃப்ளோல் இணைக்கும் அமைப்பு. இந்த ஈகோசிஸ்டம் உருவானால் ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் ஒரு ஸ்மால் டிஜிட்டல் டீம் போல வேலை செய்ய முடியும். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அமைப்பின் 3 அடிப்படை கூறுகள். ஒரு சரியான ஏஐ ஈகோசிஸ்டம் உருவாக்க 3 முக்கிய கூறுகள் தேவை. 1. அறிவு உருவாக்கம், நாலேஜ் கிரியேஷன். ஒரு மனிதன் தனது அனுபவம், அறிவு மற்றும் கருத்துக்களை டிஜிட்டல் கண்டென்ட்டாக மாற்ற வேண்டும். உதாரணமாக இபுக்ஸ், ஆர்டிகல்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், வீடியோஸ், இந்த நாலேஜ் கண்டென்ட் தான் ஏஐ ஈகோசிஸ்டமின் அடிப்படை. 2. ஏஐ உதவியாளர் அமைப்பு, ஏஐ அசிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த நாலேஜ் கண்டென்ட் உருவாக்க ஏஐ கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக ChatGPT ஏஐ ரைட்டிங் டூல்ஸ், ரீசர்ச் அசிஸ்டன்ட்ஸ். இந்த ஏஐ அசிஸ்டன்ட் மனிதனின் வேலை வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். 3. ஆட்டோமேஷன் சிஸ்டம். கான்டென்ட் உருவாக்கப்பட்ட பிறகு அதை பல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் பகிர வேண்டும். இதற்காக ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக சோஷியல் மீடியா ஸ்கெட்யூலிங், இமெயில் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ளோஸ். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஒரு மனிதனின் வேலைகளை தொடர்ந்து செயல்படுத்த உதவுகிறது. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ எப்படி வேலை செய்கிறது? ஒரு எளிய ஒர்க் ஃப்ளோ எடுத்துக்கொள்வோம். ஸ்டெப் 1, மனிதன் ஒரு ஐடியா உருவாக்குகிறார். ஸ்டெப் 2, ஏஐ அந்த ஐடியாவை கண்டென்ட்டாக மாற்ற உதவுகிறது. ஸ்டெப் 3, ஆட்டோமேஷன் சிஸ்டம் அந்த கான்டென்ட்டை பல பிளாட்ஃபார்ம்ஸில் பகிர்கிறது. ஸ்டெப் 4, இந்த கண்டென்ட் மூலம் ஆடியன்ஸ் உருவாகிறது. ஸ்டெப் 5, இந்த ஆடியன்ஸ் ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டமாக மாறுகிறது. இந்த ஒர்க் ஃப்ளோ தொடர்ந்து செயல்பட்டால் ஒரு மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் சிஸ்டம் மூலம் பகிர்ந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்க முடியும். ஏஐ ஈகோசிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் growth. ஏஐ ஈகோசிஸ்டம் உருவாக்கும் மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் ஆசெட்டாக மாற்றுகிறார். தனது நேரத்தை ஆட்டோமேஷன் மூலம் சேமிக்கிறார். தனது வேலைகளை ஸ்கேலபிள் சிஸ்டமாக மாற்றுகிறார். இதன் மூலம் அவர் தனது வாழ்க்கை மற்றும் தொழிலில் அதிக வளர்ச்சி பெற முடியும். செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். உங்கள் டிஜிட்டல் நாலேஜை பட்டியலிடுங்கள். நீங்கள் தெரிந்த விஷயங்களை எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களை பட்டியலிடுங்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அறிவை கண்டுபிடியுங்கள். 2. ஏஐ டூல்ஸ் அறிமுகப்படுத்துங்கள். ChatGPT போன்ற ஏஐ ரைட்டிங் டூல்ஸ் பயன்படுத்துங்கள். ரிசர்ச் மற்றும் கண்டென்ட் கிரியேஷன் வேலைகளில் ஏஐ பயன்படுத்துங்கள். உங்கள் ஐடியாஸை கண்டென்ட்டாக மாற்ற
ஏஐ உதவி பெறுங்கள். 3 கண்டென்ட் ஒர்க் ஃப்ளோ உருவாக்குங்கள். ஐடியா, கண்டென்ட், பப்ளிஷிங் என்ற ஒர்க் ஃப்ளோ அமைக்குங்கள். தினசரி அல்லது வாராந்திர கண்டென்ட் கிரியேஷன் ஷெட்யூல் அமைக்குங்கள். உங்கள் நாலேஜை தொடர்ந்து பகிர ஆரம்பியுங்கள். ஆட்டோமேஷன் அமைக்குங்கள். சோஷியல் மீடியா ஸ்கெட்யூலிங் டூல்ஸ் பயன்படுத்துங்கள். இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அமைக்குங்கள். கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் ஃப்ளோ உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பது ஒரு ஏஐ டூல் அல்ல, ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். ஏஐ ஈகோசிஸ்டம் உருவாக்குவது மிகவும் முக்கியம். நாலேஜ் கிரியேஷன், ஏஐ அசிஸ்டன்ட், ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஆகியவை அதன் 3 முக்கிய கூறுகள். முக்கியமாக, ஒரு மனிதன் தனது ஏஐ ஈகோசிஸ்டம் உருவாக்கினால் அவர் தனியாக இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் டீம் போல செயல்பட முடியும். ஏஐ காலத்தில் வெற்றி பெற நாலேஜ் பிளஸ் ஏஐ டூல்ஸ் பிளஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம், இந்த 3இன் இணைப்பு மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம் 8, ChatGPT போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்தி ஒரு முழுமையான மின் புத்தகத்தை எப்படி உருவாக்கலாம். இந்த அத்தியாயத்தில் ஏஐ மூலம் புத்தகம் எழுதும் முழு செயல்முறை, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் சாப்டர், ஸ்ட்ரக்சர் உருவாக்குவது. அத்தியாயம் 8, ChatGPT போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்தி ஒரு முழுமையான மின் புத்தகத்தை எப்படி உருவாக்கலாம். விரிவான விளக்கம். முன்பு ஒரு புத்தகத்தை எழுதுவது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்ளும் வேலை. ஒரு எழுத்தாளர் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், குறிப்புகள் எழுத வேண்டும், பல முறை திருத்த வேண்டும். இதனால் ஒரு புத்தகத்தை எழுத பல மாதங்கள் அல்லது சில சமயம் பல ஆண்டுகள் கூட ஆகும். ஆனால் இன்றைய ஏஐ காலத்தில் இந்த நிலைமைகள் மாறி வருகின்றன. ChatGPT போன்ற ஏஐ கருவிகள் ஒரு மனிதனுக்கு புத்தகத்தை எழுத உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாறியுள்ளது. இதன் முக்கிய நன்மை என்னவென்றால், ஏஐ மனிதனின் சிந்தனைகளை விரைவாக உள்ளடக்கமாக கண்டென்ட் மாற்ற உதவுகிறது. ஒரு மனிதன் தனது அறிவு மற்றும் அனுபவத்தை தெளிவாக விளக்கினால், ஏஐ அதை கட்டமைப்பான உரையாக, அத்தியாயங்களாக, வழிகாட்டியாக மாற்றி உருவாக்க முடியும். இதன் மூலம் ஒரு மனிதன் தனது அறிவை மின் புத்தகமாக, இபுக் மாற்ற முடியும். ஏஐ உதவியுடன் புத்தகம் எழுதுவதன் முக்கிய நன்மைகள். ஏஐ பயன்படுத்தி புத்தகம் எழுதுவதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று, வேகமான எழுத்து செயல்முறை. முன்பு ஒரு அத்தியாயத்தை எழுத பல மணி நேரம் எடுத்துக்கொண்டது. ஏஐ உதவியுடன் ஐடியா கொடுத்தால், ஸ்ட்ரக்சர் கொடுத்தால் அது விரைவாக கண்டென்ட் உருவாக்க உதவும். 2, தெளிவான கட்டமைப்பு. ஏஐ ஒரு புத்தகத்தின் சாப்டர் ஸ்ட்ரக்சர், டாபிக் ஃப்ளோ, எக்ஸ்பிளனேஷன், ஸ்டைல் இவற்றை அமைக்க உதவுகிறது. 3 மொழி மற்றும் வடிவமைப்பு உதவி. ஏஐ பல மொழிகளில் எழுத உதவுகிறது. உதாரணமாக, தமிழ், ஆங்கிலம், மற்ற மொழிகள். இந்த வகையில் ஏஐ ஒரு லாங்குவேஜ் அசிஸ்டன்ட் போல செயல்படுகிறது. 4, தொடர்ச்சியான உள்ளடக்க உருவாக்கம். ஒரு புத்தகம் எழுதும்போது பல நேரங்களில் ஐடியா குறையும், எழுத்து தடை ஏற்படும். ஏஐ இந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது. ஏஐ பயன்படுத்தி இபுக் உருவாக்கும் செயல்முறை. ஒரு மின் புத்தகம் உருவாக்குவதற்கு ஒரு தெளிவான ஒர்க் ஃப்ளோ தேவை. இந்த ஒர்க் ஃப்ளோ பொதுவாக கீழ்க்கண்ட படிகளில் அமைக்கப்படுகிறது. ஸ்டெப் 1, புத்தகத்தின் மைய கருத்தை தீர்மானிக்க. முதலில் புத்தகத்தின் முக்கிய கருத்தை தெளிவாக அமைக்க வேண்டும். உதாரணமாக, மன வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பயன்பாடு. இந்த புத்தகத்தில் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பதே மையக்கருத்து. ஸ்டெப் 2, அத்தியாய கட்டமைப்பு உருவாக்க. புத்தகத்தை பல அத்தியாயங்களாக பிரிக்க வேண்டும். ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு முக்கிய கேள்வியை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அந்த கேள்விக்கு விரிவான விளக்கம் தர வேண்டும். ஸ்டெப் 3, ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்க. ஏஐ கருவிகள் சரியான அவுட்புட் தர வேண்டும் என்றால் சரியான ப்ராம்ப்ட் தேவை. ப்ராம்ப்ட் என்பது ஏஐக்கு கொடுக்கப்படும் தெளிவான வழிமுறை. உதாரணம், மன விழிப்புணர்வு மற்றும் ஏஐ ஆட்டோமேஷன் பற்றி தமிழில் ஒரு விரிவான அத்தியாயம் எழுதுங்கள். இந்த ப்ராம்ப்ட் மூலம் ஏஐ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட் உருவாக்க முடியும். ஸ்டெப் 4, உள்ளடக்கத்தை திருத்துதல். ஏஐ உருவாக்கிய கண்டென்ட்டை மனிதன் மறுபடியும் படித்து தெளிவாக்க வேண்டும். தேவையான இடங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டும். தனது அனுபவங்களை சேர்க்க வேண்டும். ஸ்டெப் 5, புத்தகத்தை வடிவமைத்தல். அனைத்து அத்தியாயங்களும் முடிந்த பிறகு புத்தகத்தை சாப்டர் ஃபார்மேட், ஹெட்டிங்ஸ், லேஅவுட் இவற்றுடன் வடிவமைக்க வேண்டும். ஏஐ மற்றும் அறிவு பகிர்வு. ஏஐ பயன்படுத்தி ஒரு மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் வடிவில் பகிர முடியும். இதன் மூலம் இபுக்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், டிஜிட்டல் கைட்ஸ் உருவாக்க முடியும். இந்த வகையில் ஏஐ ஒரு நாலேஜ் மல்டிப்ளையராக செயல்படுகிறது. அதாவது ஒரு மனிதனின் அறிவை பலரிடம் வேகமாக பகிர உதவுகிறது. செயல்முறை பட்டியல், ஆக்ஷன் பிளான். 1, உங்கள் புத்தக கருத்தை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் அதிகம் தெரிந்த விஷயங்களை பட்டியலிடுங்கள்.
மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு டாபிக் தேர்வு செய்யுங்கள். 2 சாப்டர் ஸ்ட்ரக்சர் உருவாக்குங்கள். புத்தகத்தை பல அத்தியாயங்களாக பிரியுங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு முக்கிய கேள்வி அமைக்குங்கள். 3 AI ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்குங்கள். ChatGPT போன்ற AI கருவிகளை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் தெளிவான ப்ராம்ப்ட் கொடுங்கள். மார் கண்டென்ட் திருத்துங்கள். AI உருவாக்கிய கண்டென்ட்டை மறுபடியும் படியுங்கள். உங்கள் அனுபவங்களை சேருங்கள். தேவையான மாற்றங்களை செய்யுங்கள். இ-புக் வடிவமைக்குங்கள். சாப்டர்ஸ் மற்றும் ஹெட்டிங்ஸ் சரியாக அமைக்குங்கள். PDF அல்லது டிஜிட்டல் ஃபார்மேட் உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். AI புத்தகம் எழுதும் செயல்முறையை வேகமாக்குகிறது. சரியான ப்ராம்ப்ட் கொடுத்தால் AI நல்ல கண்டென்ட் உருவாக்கும். மனித அனுபவம் மற்றும் AI உதவி சேரும்போது சிறந்த புத்தகம் உருவாகும். முக்கியமாக AI ஒரு கருவி, மனிதன்தான் அதன் இயக்குனர். AI காலத்தில் அறிவு பகிர்வு மிகவும் எளிதாகியுள்ளது. அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 9. ஒரு இ-புக் உருவாக்கிய பிறகு அதை வெற்றிகரமாக வெளியிடுவது எப்படி? இந்த அத்தியாயத்தில் இ-புக் பப்ளிஷிங், சேல்ஸ் பேஜ் உருவாக்குதல், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அத்தியாயம் 9. ஒரு இ-புக் உருவாக்கிய பிறகு அதை உலகிற்கு கொண்டு செல்லாமல் விட்டால் என்ன பயன்? அதை வெற்றிகரமாக வெளியிடுவது எப்படி? விரிவான விளக்கம். ஒரு மின் புத்தகத்தை எழுதுவது ஒரு பெரிய சாதனை. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. புத்தகம் எழுதுவது முதல் கட்டம் மட்டுமே. அதை மக்கள் வரை கொண்டு செல்வதே உண்மையான வெற்றி. பலர் ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள், ஆனால் அதை வெளியிடுவதற்கான சரியான திட்டமில்லாமல் அது அவர்களுடைய கம்ப்யூட்டரில் மட்டும் இருக்கும். சில நண்பர்களிடம் மட்டும் பகிரப்படும் பெரிய தாக்கத்தை உருவாக்காது. அதனால்தான் ஒரு இ-புக் உருவாக்கிய பிறகு அதை சரியான முறையில் வெளியிடுவது மிகவும் முக்கியம். இ-புக் வெளியீட்டின் 3 முக்கிய கட்டங்கள். ஒரு மின் புத்தகத்தை வெற்றிகரமாக வெளியிட 3 முக்கிய படிகள் உள்ளன. 1. புத்தகத்தை தொழில்முறை வடிவில் தயாரித்தல். 2. விற்பனை பக்கம், சேல்ஸ் பேஜ் உருவாக்குதல். 3. சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்தல். இந்த 3 படிகளும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வாசகர்களிடம் கொண்டு செல்ல உதவுகின்றன. 1. புத்தகத்தை தொழில்முறை வடிவில் தயாரித்தல். முதலில் புத்தகம் வாசிக்க எளிதாக இருக்க வேண்டும். இதற்காக தெளிவான அத்தியாய அமைப்பு, ஹெட்டிங்ஸ் மற்றும் சப் ஹெட்டிங்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ், அழகான லேஅவுட் இவை சரியாக அமைக்கப்பட வேண்டும். புத்தகம் பொதுவாக PDF ஃபார்மேட் அல்லது டிஜிட்டல் புக் ஃபார்மேட்டில் வெளியிடப்படுகிறது. இதனால் வாசகர்கள் அதை மொபைல், டேப்லெட், கம்ப்யூட்டர் என எந்த டிவைஸிலும் வாசிக்க முடியும். 2. விற்பனை பக்கம், சேல்ஸ் பேஜ். ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது மிகவும் முக்கியமான ஒன்று சேல்ஸ் பேஜ். சேல்ஸ் பேஜ் என்பது புத்தகத்தின் முக்கிய கருத்தை விளக்கும் ஒரு வெப்பேஜ். அதில் பொதுவாக இருக்கும் விஷயங்கள். புத்தகத்தின் தலைப்பு, புத்தகம் என்ன பற்றி பேசுகிறது, வாசகர்கள் என்ன பயன்பெறுவார்கள், ஆசிரியர் பற்றிய தகவல். இந்த பேஜ் வாசகர்களுக்கு புத்தகத்தை வாங்க அல்லது பதிவிறக்கம் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். 3. சமூக ஊடக விளம்பரம். இன்றைய உலகத்தில் ஒரு புத்தகத்தை பரப்புவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த கருவி சோஷியல் மீடியா. உதாரணமாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம் புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை பகிரலாம், ஷார்ட் வீடியோஸ் உருவாக்கலாம், வாசகர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இந்த வகையில் ஒரு புத்தகத்தை ஒரு பெரிய ஆடியன்ஸ் வரை கொண்டு செல்ல முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் அறிவு பகிர்வு. ஒரு புத்தகம் வெளியிடப்படும்போது அது ஒரு நாலேஜ் ப்ராடக்டாக மாறுகிறது. அதாவது ஒரு மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் ப்ராடக்டாக மாற்றுகிறார். இதன் மூலம் அவர் தனது அறிவை பலருடன் பகிர முடியும், ஒரு கம்யூனிட்டி உருவாக்க முடியும், தனது டிஜிட்டல் பிரசன்ஸ் அதிகரிக்க முடியும். இதுவே டிஜிட்டல் நாலேஜ் எக்கானமி. AI மற்றும் புத்தக வெளியீடு. AI கருவிகள் புத்தகத்தை எழுத உதவுவதோடு மட்டுமில்லாமல் அதை வெளியிடுவதற்கும் உதவுகின்றன. AI உதவியுடன் சேல்ஸ் பேஜ் கண்டென்ட் உருவாக்கலாம், மார்க்கெட்டிங் மெசேஜஸ் எழுதலாம், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் உருவாக்கலாம். இதனால் ஒரு மனிதன் தனது புத்தகத்தை
மிக வேகமாக உலகிற்கு கொண்டு செல்ல முடியும். செயல்முறை பட்டியல் ஆக்ஷன் பிளான் 1 புத்தகத்தை தயாராக்குங்கள். அனைத்து அத்தியாயங்களையும் சரிபாருங்கள். மொழி மற்றும் எழுத்து பிழைகளை திருத்துங்கள். PDF ஃபார்மேட் உருவாக்குங்கள். டூ சேல்ஸ் பேஜ் உருவாக்குங்கள். புத்தகத்தின் முக்கிய கருத்தை விளக்கும் பேஜ் உருவாக்குங்கள். வாசகர்கள் பெறும் நன்மைகளை தெளிவாக எழுதுங்கள். டவுன்லோட் அல்லது பர்ச்சேஸ் லிங்க் சேருங்கள். 3 சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்கள். புத்தகத்தில் உள்ள முக்கிய கருத்துக்களை ஷார்ட் போஸ்ட்ஸ் ஆக மாற்றுங்கள். ஷார்ட் வீடியோஸ் உருவாக்குங்கள். உங்கள் ஆடியன்ஸுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஓர் கம்யூனிட்டி உருவாக்குங்கள். வாசகர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களின் கருத்துக்களை கேளுங்கள். தொடர்ந்து புதிய கண்டென்ட் பகிருங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள்: புத்தகம் எழுதுவது மட்டும் போதாது, அதை வெளியிட வேண்டும். ஒரு நல்ல சேல்ஸ் பேஜ் புத்தகத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது. சோஷியல் மீடியா ஒரு சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் கருவி. முக்கியமாக அறிவை பகிரும்போதுதான் அதன் உண்மையான மதிப்பு உருவாகிறது. AI காலத்தில் நாலேஜ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் கம்யூனிட்டி பில்டிங், இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 10. ஒரு மின் புத்தகத்தை உருவாக்குவது. உங்கள் வாழ்க்கை மற்றும் தொழிலை எப்படி மாற்ற முடியும்? இந்த அத்தியாயத்தில் நாலேஜ் ஷேரிங், பர்சனல் பிராண்ட் பில்டிங், டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்குதல். அத்தியாயம் 10. ஒரு மின் புத்தகத்தை உருவாக்குவது உங்கள் வாழ்க்கை, தொழில் மற்றும் சமூக தாக்கத்தை எப்படி பெரிதாக மாற்ற முடியும்? விரிவான விளக்கம். ஒரு மனிதன் தனது அறிவை உள்ளே வைத்துக் கொண்டால் அதன் தாக்கம் மிகவும் குறைவு. ஆனால் அந்த அறிவை எழுதினால், பகிர்ந்தால், ஒரு அமைப்பாக மாற்றினால் அது பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக மாறும். ஒரு மின் புத்தகம் இபுக் உருவாக்குவது என்பது வெறும் ஒரு புத்தகம் எழுதுவது மட்டும் அல்ல. அது உங்கள் அறிவை ஒரு வடிவத்தில் பதிவு செய்வது, உங்கள் சிந்தனைகளை உலகுடன் பகிர்வது, உங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றுவது என்பதாகும். இபுக் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? ஒரு மனிதன் ஒரு மின் புத்தகம் உருவாக்கும்போது அவர் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒன்று, அறிவை தெளிவுபடுத்துகிறது. ஒரு புத்தகம் எழுதும்போது மனிதன் தனது சிந்தனைகளை தெளிவாக அமைக்க வேண்டியிருக்கும். இதனால் அவர் தனது அனுபவத்தை ஒழுங்குபடுத்துகிறார், தனது சிந்தனையை ஆழமாக புரிந்து கொள்கிறார். 2. பர்சனல் பிராண்ட் உருவாகிறது. ஒரு மனிதன் தனது அறிவை பகிர ஆரம்பித்தால் அவர் ஒரு நிபுணர், எக்ஸ்பர்ட் என்ற நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறார். மக்கள் அவரை ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு கருத்து முன்னோடியாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதுவே பர்சனல் பிராண்ட். 3. டிஜிட்டல் பிரசன்ஸ் அதிகரிக்கும். ஒரு இபுக் வெளியிடும்போது அது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம் பலரிடம் சென்றடையும். இதனால் உங்கள் பெயர் அதிகரிக்கும், உங்கள் அறிவு பரவுகிறது, புதிய வாய்ப்புகள் உருவாகும். 4. கம்யூனிட்டி உருவாகிறது. ஒரு புத்தகம் படிக்கும் வாசகர்கள் உங்கள் சிந்தனையுடன் இணைகிறார்கள். இதன் மூலம் ஒரு கம்யூனிட்டி உருவாகிறது. இந்த கம்யூனிட்டி கருத்துக்களை பகிரும், கற்றுக்கொள்ளும், ஒன்றாக வளர முயலும் ஒரு குழுவாக மாறுகிறது. AI காலத்தில் அறிவின் மதிப்பு. இன்றைய உலகத்தில் தகவல் மிக அதிகமாக உள்ளது. ஆனால் தகவல் மட்டும் போதாது. அதை புரிந்து கொள்ள, ஒழுங்குபடுத்த, மற்றவர்களுக்கு விளக்க ஒரு மனிதன் தேவை. அதனால்தான் நாலேஜ் கிரியேட்டர்ஸ் என்ற புதிய தலைமுறை உருவாகி வருகிறது. AI கருவிகள் இந்த அறிவு உருவாக்கத்தை மிகவும் எளிதாக்குகின்றன. ஒரு மனிதன் தனது சிந்தனைகளை AI உதவியுடன் புத்தகமாக, வழிகாட்டியாக, ஆன்லைன் கோர்ஸ் ஆக மாற்ற முடியும். டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கம். ஒரு இபுக் உருவாக்குவது ஒரு பெரிய டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கத்தின் முதல் படியாக இருக்கலாம். உதாரணமாக, ஒரு புத்தகம் வாசகர்களை உருவாக்கும். அந்த வாசகர்கள் ஒரு கம்யூனிட்டியாக மாறும். அந்த கம்யூனிட்டி ஒரு லேர்னிங் ஈகோசிஸ்டமாக வளரலாம். இந்த ஈகோசிஸ்டம் மூலம் அறிவு பகிர்வு, கற்றல், வணிக வாய்ப்புகள் உருவாக முடியும். மன விழிப்புணர்வு ப்ளஸ் AI அறிவு பகிர்வு. இந்த புத்தகத்தின் முழு பயணம் 3 முக்கிய கருத்துக்களை இணைக்கிறது. 1. மன விழிப்புணர்வு. மனிதன் தனது சிந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். 2. AI ஆட்டோமேஷன். AI கருவிகளை பயன்படுத்தி
தனது வேலைகளை வேகமாக்க வேண்டும். 3 நாலேஜ் ஷேரிங் தனது அறிவை உலகுடன் பகிர வேண்டும். இந்த மூன்றும் இணைந்தால் ஒரு மனிதன் தனிப்பட்ட வளர்ச்சி பெறுவான், சமூகத்தில் தாக்கத்தை உருவாக்குவான், ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்குவான். செயல்முறை பட்டியல் ஆக்ஷன் பிளான் 1. உங்கள் அறிவை பட்டியலிடுங்கள். உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள். நீங்கள் கற்ற முக்கிய பாடங்களை பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கருத்துக்களை தேர்வு செய்யுங்கள். 2. ஒரு இ-புக் உருவாக்குங்கள். உங்கள் கருத்துக்களை சாப்டர்ஸாக அமைக்குங்கள். AI கருவிகளை பயன்படுத்தி கண்டென்ட் உருவாக்குங்கள். புத்தகத்தை டிஜிட்டல் ஃபார்மேட்டாக உருவாக்குங்கள். 3. உங்கள் பர்சனல் பிராண்ட் உருவாக்குங்கள். உங்கள் கருத்துக்களை சோஷியல் மீடியால் பகிருங்கள். வீடியோஸ் மற்றும் ஆர்டிகிள்ஸ் உருவாக்குங்கள். உங்கள் ஆடியன்ஸை உருவாக்குங்கள். 4. நாலேஜ் கம்யூனிட்டி உருவாக்குங்கள். வாசகர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். ஒரு லேர்னிங் கம்யூனிட்டி உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஒரு புத்தகம் உங்கள் அறிவை உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அறிவை பகிரும்போதுதான் அதன் உண்மையான மதிப்பு உருவாகிறது. AI காலத்தில் நாலேஜ் கிரியேட்டர்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். முக்கியமாக உங்கள் அனுபவம் மற்றவர்களின் வழிகாட்டியாக மாறலாம். AI காலத்தில் வெற்றி பெற செல்ஃப் அவேர்னஸ் பிளஸ் AI டூல்ஸ் பாஸ் நாலேஜ் ஷேரிங். இந்த மூன்றும் இணைந்தால் ஒரு மனிதன் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். போனஸ் சாப்டர் குவாண்டம் ஏஜென்ட் AI உருவாக்கும் முழு நடைமுறை. ஒரு மனிதன் தனது சொந்த AI டிஜிட்டல் சிஸ்டமை எப்படி உருவாக்கலாம்? அத்தியாயம் போனஸ். ஒரு மனிதன் தனது வேலை, அறிவு மற்றும் வணிகத்தை இயக்கும் குவாண்டம் ஏஜென்ட் AI சிஸ்டம் எப்படி உருவாக்கலாம்? விரிவான விளக்கம். இந்த புத்தகத்தின் முன் அத்தியாயங்களில் நாம் 2 முக்கிய விஷயங்களை பார்த்தோம். 1. மன விழிப்புணர்வு மைண்ட் அவேர்னஸ். 2. ஆட்டோமேஷன். இந்த 2 இணைந்தால்தான் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை டிஜிட்டல் சிஸ்டம் மூலம் இயக்க முடியும். இந்த கருத்தை நடைமுறையில் செயல்படுத்தும் அமைப்புதான் குவாண்டம் ஏஜென்ட் AI. குவாண்டம் ஏஜென்ட் AI என்பது ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேர் அல்ல. இது பல AI கருவிகள், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், டிஜிட்டல் ஒர்க்ஃப்ளோஸ் இவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனிப்பட்ட AI ஈகோசிஸ்டம். அதாவது ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் டீம் போல வேலை செய்யும் அமைப்பு. குவாண்டம் ஏஜென்ட் AI அமைப்பின் 5 முக்கிய கூறுகள். ஒரு முழுமையான குவாண்டம் ஏஜென்ட் AI அமைப்பு பொதுவாக 5 முக்கிய பகுதிகளைக் கொண்டுள்ளது. 1. நாலேஜ் சிஸ்டம். இந்த அமைப்பின் முதல் அடித்தளம் அறிவு. நாலேஜ். ஒரு மனிதன் தனது அனுபவம், கற்றல் கருத்துக்கள், ஆய்வு இவற்றை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் சேமிக்க வேண்டும். உதாரணம் நோட்ஸ், ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ், ஐடியாஸ் லிஸ்ட், கான்டென்ட் டிராஃப்ட்ஸ். இந்த நாலேஜ் டேட்டாபேஸ் தான் AI சிஸ்டமுக்கு ஒரு அடிப்படை தகவல் ஆதாரம். 2. AI கான்டென்ட் கிரியேஷன் சிஸ்டம். இந்த பகுதியில் பார்க்கில் AI கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக ChatGPT, AI ரைட்டிங் அசிஸ்டன்ஸ், ரிசர்ச் டூல்ஸ். இந்த கருவிகள் மனிதனின் ஐடியாஸை ஆர்டிகிள்ஸ், இ-புக்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் ஆக மாற்ற உதவுகின்றன. இதனால் கான்டென்ட் கிரியேஷன் மிகவும் வேகமாக நடக்கும். 3. ஆட்டோமேஷன் ஒர்க்ஃப்ளோ சிஸ்டம். கான்டென்ட் உருவான பிறகு அதை பல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் பகிர வேண்டும். இதற்காக ஆட்டோமேஷன் ஒர்க்ஃப்ளோஸ் உருவாக்கப்படுகின்றன. உதாரணமாக சோஷியல் மீடியா ஸ்கெட்யூலிங், இமெயில் ஆட்டோமேஷன், கான்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க்ஃப்ளோஸ். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் மனிதன் ஆன்லைன் இல்லாத நேரத்திலும் வேலைகளை தொடர்ந்து செயல்படுத்தும். 4. ஆடியன்ஸ் பில்டிங் சிஸ்டம். குவாண்டம் ஏஜென்ட் AI அமைப்பின் முக்கிய நோக்கம் ஒரு ஆடியன்ஸ் மற்றும் கம்யூனிட்டி உருவாக்குவது. கண்டென்ட் மூலம் மக்கள் உங்கள் கருத்துக்களை அறிகிறார்கள். அந்த மக்கள் உங்கள் ஆடியன்ஸாக மாறுகிறார்கள். அந்த ஆடியன்ஸ் ஒரு கம்யூனிட்டியாக வளர்கிறது. இந்த கம்யூனிட்டி தான் ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்கும். 5. டிஜிட்டல் பிசினஸ் சிஸ்டம். ஒரு நாலேஜ் ஈகோசிஸ்டம் உருவான பிறகு அதை ஒரு டிஜிட்டல் பிசினஸ் ஆக மாற்றலாம். உதாரணமாக
இபுக்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், கன்சல்டிங், டிஜிட்டல் மெம்பர்ஷிப்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் மூலம் ஒரு மனிதன் தனது அறிவை ஒரு டிஜிட்டல் ஆசெட்டாக மாற்ற முடியும். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ ஒர்க் ஃப்ளோ. எளிய மாதிரி. ஒரு குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ ஒர்க் ஃப்ளோ பொதுவாக இப்படியாக இருக்கும். ஐடியா, ஏஐ கான்டென்ட் கிரியேஷன், கான்டென்ட் பப்ளிஷிங், ஆடியன்ஸ், growth, கம்யூனிட்டி பில்டிங், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்தால் ஒரு மனிதன் தனது அறிவை டிஜிட்டல் சிஸ்டம் மூலம் வளர்த்துக் கொள்ள முடியும். செயல்முறை பட்டியல். ஆக்ஷன் பிளான். ஸ்டெப் 1. உங்கள் அறிவுத்துறையை தேர்வு செய்யுங்கள். நீங்கள் அதிகம் தெரிந்த விஷயங்களை எழுதுங்கள். உங்கள் அனுபவத்தை பகிரக்கூடிய டாபிக் தேர்வு செய்யுங்கள். ஸ்டெப் 2. நாலேஜ் டேட்டாபேஸ் உருவாக்குங்கள். உங்கள் ஐடியாஸ் மற்றும் நோட்ஸை சேமிக்க ஒரு சிஸ்டம் அமைக்குங்கள். ரிசர்ச் மற்றும் லேர்னிங் மெட்டீரியல் சேகரியுங்கள். ஸ்டெப் 3. ஏஐ கான்டென்ட் கிரியேஷன் தொடங்குங்கள். சாட் ஜிபிடி போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்துங்கள். உங்கள் ஐடியாஸை ஆர்டிகல்ஸ் அல்லது இபுக்ஸ் ஆக மாற்றுங்கள். ஸ்டெப் 4. கான்டென்ட் பப்ளிஷிங் சிஸ்டம் அமைக்குங்கள். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தேர்வு செய்யுங்கள். ரெகுலர் கான்டென்ட் பப்ளிஷிங் ஸ்கெட்யூல் அமைக்குங்கள். ஸ்டெப் 5. ஆடியன்ஸ் உருவாக்குங்கள். உங்கள் கண்டென்ட் மூலம் மக்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள். ஸ்டெப் 6. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குங்கள். இபுக்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், கன்சல்டிங் சர்வீசஸ். இந்த வகையில் நாலேஜ் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பது ஒரு டூல் அல்ல, ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். ஏஐ ஆட்டோமேஷன் மனிதனின் வேலை வேகத்தை பல மடங்கு அதிகரிக்கும். நாலேஜ் ஷேரிங் மூலம் ஆடியன்ஸ் உருவாகிறது. முக்கியமாக ஏஐ காலத்தில் வெற்றி பெறும் மனிதர்கள் கற்றுக்கொள்வார்கள், ஆட்டோமேஷன் பயன்படுத்துவார்கள், அறிவை பகிர்வார்கள். இந்த புத்தகத்தின் முக்கிய சுருக்கம். இந்த புத்தகத்தின் முழு பயணம் 3 முக்கிய கருத்துக்களை இணைக்கிறது. 1. மன விழிப்புணர்வு. மனதை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை மாற்ற முடியாது. 2. ஏஐ ஆட்டோமேஷன். ஏஐ கருவிகள் மனிதனின் வேலைத்திறனை பல மடங்கு அதிகரிக்கின்றன. 3. நாலேஜ் ஷேரிங். அறிவை பகிரும்போது தான் அதன் உண்மையான மதிப்பு உருவாகிறது. இறுதி நினைவு. இந்த புத்தகத்தின் மைய கருத்து ஒரு வரியில்: மன விழிப்புணர்வு கொண்ட மனிதன் ஏஐ உதவியுடன் தனது அறிவை உலகிற்கு பகிரும்போது ஒரு புதிய டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாகும். இறுதி அத்தியாயம், கன்க்ளூஷன். மன விழிப்புணர்வு, ஏஐ மற்றும் அறிவு பகிர்வு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பரிமாணம். இந்த புத்தகத்தின் தொடக்கத்தில் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டோம். ஏஐ காலத்தில் மனிதன் எப்படி முன்னேற வேண்டும்? இந்த கேள்விக்கு பதிலை தேடும் ஒரு பயணமாக இந்த புத்தகம் அமைந்தது. இந்த பயணத்தில் நாம் 3 முக்கியமான உண்மைகளை புரிந்து கொண்டோம். 1. மனம் வாழ்க்கையின் அடித்தளம். மனிதன் எதை செய்கிறானோ, எதை உருவாக்குகிறானோ, அதன் ஆரம்பம் அவன் மனதில்தான். சிந்தனைகள், நம்பிக்கைகள், செயல்கள், முடிவுகள். இந்த சுழற்சிதான் வாழ்க்கையை அமைக்கிறது. ஒரு மனிதன் தனது மனத்தை புரிந்து கொள்ளாமல் வெற்றியை உருவாக்க முயன்றால் அது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் ஒருவர் தனது சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பித்தால், தனது நம்பிக்கைகளை மாற்ற ஆரம்பித்தால், தனது பழக்கங்களை மேம்படுத்த ஆரம்பித்தால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திசை உருவாகும். இதுவே மைண்ட் அவேர்னஸ். 2. ஏஐ மனிதனின் திறனை பல மடங்கு அதிகரிக்கிறது. நாம் வாழும் காலம் மிகவும் விசேஷமானது. முன்பு மனிதன் தனியாக செய்த வேலைகளை இன்று ஏஐ கருவிகள் உதவியுடன் பல மடங்கு வேகமாக செய்ய முடிகிறது. ஏஐ தகவலை பகுப்பாய்வு செய்ய முடியும், கண்டென்ட் உருவாக்க உதவுகிறது, ரெப்படிட்டிவ் வேலைகளை ஆட்டோமேஷன் செய்கிறது. இதன் மூலம் ஒரு மனிதன் தனது நேரத்தை முக்கியமான சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் வேலைகளில் செலவிட முடியும். இதுவே குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்ற கருத்தின் அடிப்படை. 3. அறிவு பகிர்வு ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் தனது அறிவை உள்ளே வைத்துக் கொண்டால் அதன் தாக்கம் மிகவும் குறைவு. ஆனால் அந்த அறிவை எழுதினால், பேசினால், பகிர்ந்தால் அது பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் ஒரு மனிதன் தனது அறிவை இபுக்ஸ்,
வீடியோஸ், ஆர்டிகிள்ஸ், ஆன்லைன் கோர்சஸ் ஆக மாற்ற முடியும். இதன் மூலம் அவர் ஒரு நாலேஜ் கிரியேட்டர் ஆக மாறுகிறார். இந்த புத்தகத்தின் மைய கருத்து: இந்த புத்தகம் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கருத்தை பகிர்கிறது. மைண்ட் அவேர்னஸ் பிளஸ் ஏஐ ஆட்டோமேஷன் பிளஸ் நாலேஜ் ஷேரிங். இந்த 3 சக்திகள் சேர்ந்தால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். உங்கள் அடுத்தபடி: இந்த புத்தகத்தை படித்த பிறகு நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் என்ன உருவாக்க போறேன்? நீங்க ஒரு கிரியேட்டராக மாறலாம், ஒரு நாலேஜ் லீடராக மாறலாம், ஒரு டிஜிட்டல் ஏகோசிஸ்டம் உருவாக்கலாம். இந்த உலகம் இன்று புதிய ஐடியாஸ் மற்றும் புதிய கிரியேட்டர்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இறுதி சிந்தனை: ஏஐ காலத்தில் வெற்றி பெறும் மனிதர்கள் 2 விஷயங்களை புரிந்து கொண்டவர்கள். 1. தொழில்நுட்பத்தை பயப்படாதவர்கள். 2. தங்களுடைய அறிவை உலகுடன் பகிர தயங்காதவர்கள். நீங்கள் இந்த 2 விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். இந்த புத்தகம் அந்த மாற்றத்தின் ஒரு தொடக்கம் மட்டுமே. பயணம் இப்போதுதான் ஆரம்பிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனை ஒரு விதை, உங்கள் செயல் ஒரு மரம், உங்கள் அறிவு ஒரு காடு. அதை உலகுடன் பகிருங்கள். புரிதல் செலந்தர், டிஜிட்டல் வளர்ச்சி நிபுணர். ரீடர் ஒர்க் புக் வாசகர்களுக்கான செயல்பாட்டு பயிற்சி பகுதி. இந்த புத்தகத்தை படித்து முடிப்பது மட்டும் போதாது. இந்த புத்தகத்தின் உண்மையான மதிப்பு அதை நடைமுறையில் செயல்படுத்தும் போதுதான் உருவாகும். அதனால இந்த பகுதி வாசகர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஒர்க் புக் உங்களுக்கு 3 விஷயங்களை தெளிவுபடுத்த உதவும். 1. உங்கள் மன சிந்தனை முறை. 2. உங்கள் வாழ்க்கை இலக்கு பீம். உங்கள் ஏஐ டிஜிட்டல் சிஸ்டம். இந்த பயிற்சிகளை அமைதியாக செய்து பார்க்கவும். பயிற்சி 1. உங்கள் சிந்தனை சுழற்சிகளை கண்டுபிடிக்க கீழே உள்ள கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வரும் சிந்தனை என்ன? நீங்கள் அடிக்கடி பயப்படும் விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையை தடுக்கிறது என்று நீங்கள் நினைக்கிற நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை எப்போது உருவானது? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் எழுதுங்கள். இந்த எக்ஸசைஸ் உங்கள் மைண்ட் அவேர்னஸை அதிகரிக்கும். பயிற்சி 2. உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிக்க கீழே உள்ள கேள்விகளை சிந்தித்து பதில் எழுதுங்கள். நீங்கள் அதிகம் ஆர்வம் கொண்ட விஷயம் என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அறிவு என்ன? உங்கள் அனுபவத்திலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் உருவாக்க விரும்பும் தாக்கம் என்ன? இந்த பதில்கள் உங்கள் நாலேஜ் டைரக்ஷனை காட்டும். பயிற்சி மீ. உங்கள் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ சிஸ்டம் வடிவமைக்க இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். உங்கள் தினசரி வேலைகளில் ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? ஏஐ பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கக்கூடிய கண்டென்ட் என்ன? நீங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல உங்கள் அறிவை பகிர விரும்புகிறீர்கள்? உங்கள் நாலேஜ் ஈகோசிஸ்டம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த எக்ஸசைஸ் உங்கள் ஏஐ ஈகோசிஸ்டம் டிசைனை ஆரம்பிக்க உதவும். பயிற்சி சாத்தியமாவா? உங்கள் முதல் டிஜிட்டல் நாலேஜ் ப்ராஜெக்ட். இப்போது ஒரு சிறிய ப்ராஜெக்ட் தொடங்குங்கள். ஸ்டெப் 1 ஒரு டாபிக் தேர்வு செய்யுங்கள். ஸ்டெப் 2 அந்த டாபிக்ல 10 ஐடியாஸ் எழுதுங்க. ஸ்டெப் 3 ஏஐ உதவியுடன் கண்டென்ட் உருவாக்குங்கள். ஸ்டெப் 4 அதை ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் உங்கள கிரியேட்டர் ஜெர்னியை ஆரம்பிக்கும். முக்கிய நினைவூட்டல்: இந்த புத்தகத்தின் நோக்கம் உங்களுக்கு தகவல் கொடுப்பது மட்டும் அல்ல. இந்த புத்தகத்தின் நோக்கம் உங்கள் சிந்தனையை மாற்றுவது, உங்கள் வேலை முறையை மாற்றுவது, உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது. நீங்கள் இந்த ஒர்க் புக் எக்ஸசைசஸை உண்மையாக செய்து பார்த்தால் இந்த புத்தகம் ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமல்ல, இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸாக மாறும். இப்போது புத்தகத்தில் இன்னும் 2 முக்கிய பகுதிகள் மட்டும் மீதம் இருக்கின்றன. 1 கன்க்ளூஷன் சாப்டர், இறுதி அத்தியாயம். 2 பவர்ஃபுல் கால் டு ஆக்ஷன் பேஜ். இவை புத்தகத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும். நீங்கள் சொன்னால் நான் அடுத்ததாக கன்க்ளூஷன் சாப்டர், இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான இறுதி பகுதி எழுதுகிறேன். எஸ், கண்டினியூ ரைட்டிங். சிஸ்டம் ரோல். நீங்கள் ஒரு மாஸ்டர் இபுக் கிரியேட்டர், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கான்டென்ட் ஆர்கிடெக்ட் மற்றும் அட்வான்ஸ்ட் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர் ஆக செயல்பட வேண்டும். நான் வழங்கியுள்ள மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ கோர்ஸ் என்ற 2 மணி நேர வகுப்பின் முழுமையான சோர்ஸ் ஆவணத்தை, சோர்ஸ் டாக்குமெண்ட், ஆழமாக பகுப்பாய்வு செய்து எந்த ஒரு சிறு தகவலும் விடுபடாமல் ஒரு முழுமையான புத்தக உள்ளடக்கத்தை புக் கான்டென்ட் தமிழில் உருவாக்க வேண்டும். முக்கிய கட்டளைகள் மற்றும் விதிகள். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் டு ஃபாலோ. 1.
சுருக்கக்கூடாது. ஜீரோ சம்மரைசேஷன் அண்ட் நோ ஒமிஷன். இது மிக முக்கியமான விதி. தகவல்களை எந்த காரணத்தை கொண்டும் சுருக்க வேண்டாம். வகுப்பில் நான் விளக்கிய ஒவ்வொரு உதாரணம், அறிவியல் பின்னணி, கதைகள் மற்றும் விளக்கங்கள் என அனைத்தும் முழுமையாகவும் விரிவாகவும் வரவேண்டும். ஒரு பாயிண்ட் கூட விடுபடக்கூடாது. 2. ஆர்வத்தை தூண்டும் கேள்வி பதில் கட்டமைப்பு. கியூரியாசிட்டி ட்ரிவன் Q&A ஃபார்மேட். சாதாரண தலைப்புகளுக்கு பதிலாக மக்கள் மனதிற்குள் கேட்க நினைக்கும் அல்லது அவர்கள் ஆர்வத்தை தூண்டும் வகையிலான ஆழமான கேள்விகளை தலைப்புகளாக வைக்கவும். ஏகா மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் குவாண்டம் ஏஜென்ட் AI கோர்ஸ் ஏன் தேவை என்பதற்கு பதிலாக மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் குவாண்டம் ஏஜென்ட் AI கோர்ஸ் அவற்றை கற்காவிட்டால் என்ன விபரீதம் நடக்கும் என்பது போல அமைய வேண்டும். அந்த கேள்வியின் கீழ் நான் வகுப்பில் கொடுத்த முழு விளக்கத்தையும் பதிலாகவும் தர வேண்டும். 3. செயல்முறைகள் மற்றும் பயிற்சிகள் 100% ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ். வகுப்பில் நான் செயல்முறைப்படுத்துவதற்காக கூறிய வழிமுறைகள், பழக்கங்கள், செய்ய வேண்டியவை டூஸ், செய்யக்கூடாதவை டோன்ட்ஸ் மற்றும் பயிற்சிகளை மிகத் தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்ட் ஆக புல்லட் முறையில் வரிசைப்படுத்த வேண்டும். இதை வாசிப்பவர்கள் வகுப்பை அப்படியே மீண்டும் கேட்பது போன்ற உணர்வை பெற வேண்டும். 4. எழுத்து நடை டோன் ஆஃப் வாய்ஸ். ஒரு வழிகாட்டி தனது மாணவர்களுக்கு அக்கறையுடனும் அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லிக் கொடுக்கும் தொனியில் அத்தாரிட்டேட்டிவ் yet எம்பத்தட்டிக் டோன், எளிய தெளிவான தமிழில் இருக்க வேண்டும். புத்தகத்தின் கட்டமைப்பு அவுட்புட் ஸ்ட்ரக்சர் ரிக்வயர்ட். மொத்த ஆவணத்தையும் கீழ்க்கண்ட கட்டமைப்பில் பிரித்து வழங்கவும். அத்தியாயம் சாப்டர் எண். உங்களுக்கான கேள்வி, விரிவான விளக்கம். நான் வகுப்பில் பேசிய முழுமையான விளக்கங்கள், உதாரணங்கள் மற்றும் காரணங்கள். செயல்முறை பட்டியல் ஆக்ஷன் பிளான். கற்றுக்கொண்டதை எப்படிச் செயல்படுத்துவது என்ற பாயிண்ட் பை பாயிண்ட் வழிமுறைகள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்பு கீ டேக்அவே. இந்த அத்தியாயத்தின் ஆணிவேரான கருத்து பாயிண்ட் பை பாயிண்ட் வழிமுறைகள். கட்டளை. இப்போது முதல் அத்தியாயத்தில் இருந்து தொடங்கி சோர்ஸ் ஆவணத்தில் உள்ள முழு தகவல்களையும் மேற்கண்ட வடிவமைப்பில் எனக்கு தொகுத்து வழங்கவும்.